அனைவருக்கும் மாலை வணக்கம். தி Proletariat Pleaders குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் நான் வருக. நமது குழு கிட்டத்தட்ட 200 நாட்களாக சூர்யா சார் மியூட் ஆயிடுச்சு சார். கேக்குதுங்களா? இப்போ சார் சாருடைய பல்வேறு வகுப்புகளை நம்ம நேரடியாகவும் யூடியூப் வாயிலாகவும் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். சார் நமக்கு மிகவும் பரிச்சயமானவர் தான். சாருடைய வகுப்புகள் வேணும்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. சார் இன்னைக்கு நமக்காக நேரத்தை ஒதுக்கி வகுப்பெடுக்க வந்திருக்காரு. சார் தேங்க்யூ சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க விரும்பல. கிளாஸ் கொடுக்கலாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அனைவரும் நலமா இருப்பீங்க நம்புறேன். வெரி ஹாப்பி டு ரிசீவ் தட் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன்ஸ் ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நம்ம டீம்ல இருந்து நிறைய பேர் உள்ள இன்புட் ஆயிருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்ன மனுஷன் அப்படி நிறைய பேர் வந்திருக்காங்களா மேம்? எஸ் சார். ரொம்ப சந்தோஷம். இப்போ மெயின்ஸ்க்கு போறதுக்காக சில சர்க்கம்ஸ்டன்சஸ். இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்க டாபிக் வந்து ரொம்ப ரிலையபிள், யூஸ்ஃபுல் அண்ட் how to write a judgment in respect of revocation or cancellation deed in respect of bilateral agreement அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes we should have to recap with legal terms. ஏன்னா அப்ப நம்ம அந்த லீகல் டேர்ம்ஸ் என்னென்ன நம்ம தெரியாம ஸ்ட்ரைட்டா நம்ம போயிட்டோம்னா அது சரி வராது. இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் வந்து தான செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தமிழ்நாட்டில் அதிகமா இது பண்றாங்க. தான செட்டில்மெண்ட்ங்கிறது நத்திங் பட் கிஃப்ட் செட்டில்மெண்ட் பிட்வீன் தி ஃபேமிலி மெம்பர்ஸ். அதே கிஃப்ட் செட்டில்மெண்ட், கிஃப்ட் டீடு வந்து தேர்ட் பார்ட்டிக்கும் கொடுக்கலாம். அதுக்கு வந்து ஹெட் வந்து கிஃப்ட் டீட் வரும். அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் பிரகாரம் போயிடும். செட்டில்மெண்ட் டீட்ல தான் நிறைய குழப்பங்கள்லாம் வந்து வருது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு வில்லு மாதிரி அமைஞ்சிரும். அது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில் லை ஆகுதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டனும் வரும். இப்படி ஒரு ரொம்ப நாளா இந்த பல பிரச்சனைகள் போயிட்டே இருந்து இப்போ வந்து வெல் செட்டில்டு லா ப்ரொபோசிஷன் வந்தாச்சு. அதனால திஸ் இஸ் த டைம் ஃபார் அஸ் டு see வாட் இஸ் வாட். எதெல்லாம் நம்ம கரெக்டா எடுத்துக்கணும், எதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் செட்டில்மெண்ட் டீடு, ரிவோகேஷன், பைலேட்ரல், யூனிலேட்ரல். யூனிலேட்ரல் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு டீடை வந்து ஒருத்தர் மட்டுமே இன்னொருத்தர் ஃபேவரா எழுதி கொடுக்குற டீடு. உங்களுக்கு கான்ட்ராக்ட் ஆக்ட் படி பண்ண 2 or more persons should be executed in case of to forming a contractனு தெரியும். ஆனா யூனிலேட்ரல் அப்படின்னு வரும் பொழுது ஒரே ஒரு நபர் தான் எழுதி கொடுக்குறாரு. then it becomes a promise in nature. தமிழ்ல உறுதிமொழி பத்திரம் அப்படின்னு ஈஸியா போட்டுருவோம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு உறுதி கொடுப்பார். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சிவில் கிளாஸஸ்ல நிறைய பார்த்துருக்கோம். ப்ராமிசரி நோட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கோம். நவ் we are restricting ourselves in respect to the settlement deeds. இந்த செட்டில்மெண்ட் டீட்ல இப்போ நவடேஸ் பார்த்தீங்கன்னா செட்டிலார் செட்டிலி, டோனார் டோனி, பர்ச்சேசர் வெண்டர், மார்ட்கேஜார் மார்ட்கேஜி, இப்படி 2 ஆஸ்பெக்ட் மோர் ஆர் லெஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட் ஃபார்மேஷன் தான். ஆனா வில்லுன்னு எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் வில் அண்ட் பிளஷர் ஆஃப் தி டெஸ்டேட்டர். அதை எழுதுபவருடைய சுய விருப்பம். ஸோ இது ரெண்டுமே மிங்கிளான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் தான் செட்டில்மெண்ட் டீடு. இது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிலையும் இருக்கும், கான்ட்ராக்ட் ஆக்ட்லையும் இருக்கும், ப்ராமிஸ்லையும் இருக்கும், பிக்வத்லையும் இருக்கும், கண்டிஷன்ஸ்லையும் இருக்கும், நான் கண்டிஷன்ஸ்லையும் இருக்கும், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்லையும் இருக்கும், கண்டிஜன் இன்ட்ரெஸ்ட்லையும் இருக்கும். இப்படி பல விதமான ஒரு கூட்டு கலவை தான் அந்த செட்டில்மெண்ட் டீடு. அப்ப அந்த செட்டில்மெண்ட் டீட்ல எந்தெந்த போர்ஷன்ல எது இதெல்லாம் இருக்கு. நம்ம நார்மலா பார்த்தா என்ன சொல்லுவோம், தான செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தானம் கொடுக்குறவர்னு இருக்கும். அதுல எனக்கு பாத்திய இன்னாம் தேதியில் பாத்தியப்பட்ட மேற்படி சொத்தை நான் வந்து இன்னாருக்கு வந்து எந்தவித இவ்வளவு வேல்யூ உள்ள ப்ராப்பர்ட்டிய, இதனுக்கு அடியில் கண்ட சொத்து விவரத்தில் கண்டுள்ள ப்ராப்பர்ட்டிய, என்னுடைய ரத்த சம்பந்தமான எனக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல இவர் தான் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, நான் இவருக்கு இதை செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறேன், அதோட வேல்யூ இது. ஸோ
அவருக்கு நான் வந்து இதை வந்து இன்னைக்கு நான் எழுதி வைக்கிறேன், இன்றைய தேதியை அவர் சுவாதீனத்தில் விட்டுட்டேன், இனி எனக்கோ என்னுடைய வாரிசுகளுக்கோ எந்த பின்தொடர்ச்சியும் இல்லை அப்படின்னு ஒரு அப்சல்யூட் சர்க்கம்ஸ்டன்சஸை கிரியேட் பண்ற மாதிரி இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கிளாஸ்ல கவர்னன்ட் கிளாஸ், இந்த கவர்னன்ட் கிளாஸ்ல ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். ஆனா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சேல் டீடை எழுதுனா 7+4 வேல்யூ ஆஃப் தி கைட்லைன் வேல்யூல 11% கட்டணும். அப்போ எதுக்கு நம்ம ஃபேமிலிக்குள்ளே இந்த ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு நம்ம எதுக்கு விற்பனை பண்ணணும்? ஸ்டாம்ப் டியூட்டி அதிகமாகிடுமே. செட்டில்மெண்ட் டீட் போட்டால் ஒரு ஸ்டாண்டர்ட் அமௌண்ட் தானே, ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி, வேல்யூ இஸ் நாட் நெசசரி இதில். ஸோ வி கேன் மேக் செட்டில்மெண்ட் டீட். இட் கண்டெய்ன்ஸ் த வெரி சேம் வெராசிட்டி ஆஃப் அ சேல் டீட். அதுதான் இல்லை. நீங்கள் சேல் டீடுக்கு எழுதி கொடுக்கும் பொழுது அந்த சொத்தினுடைய பரிமாற்றமானது அந்த வாங்குபவருக்கு போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு வெராசிட்டி, அதாவது அதனுடைய உண்மைத்தன்மை, அதனால் கிடைக்கக்கூடிய பலன் இந்த செட்டில்மெண்ட் டீட்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா இட் இஸ் லெஸ். 50% தான் எடுத்துக்கலாம், 40% தான் எடுக்கலாம். ஆனா இட் பேஸ்ட் அப்பான் தி கவர்னன்ட் கிளாஸ். இந்த செட்டில்மெண்ட் டீடுல 100% பர்ஃபெக்ட் டிரான்ஸ்ஃபர் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க போடுற கவர்னன்ட் கிளாஸ், we are all advocates, we are not. இன்னைக்கு வந்து நீங்க இப்ப ஜட்ஜுக்காக தான் நம்ம பேச போறோம், பட் சம்டைம் லேட்டர். நான் ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் சொன்னேன், we should understand the basic principles of the document. அப்படி வரும்போது இந்த செட்டில்மெண்ட் டீடு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அது செட்டில்மெண்ட் டீடு, ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா அது வந்து இட் வில் பிகம் அ வில். வில்லும் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதெல்லாம் வேற வேற சமாச்சாரம். ஸோ இங்க வர்றவர் யாரு? தானத்தை எழுதி கொடுப்பவர், தானத்தை பெறுபவர், வித்தின் தி பிளட் ரிலேஷன் இருந்தா மட்டும்தான் இந்த தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்க முடியும். இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன பேச போறோம்? யூனிலேட்ரல், பைலேட்ரல். யூனிலேட்ரல்ல ஒருத்தர் மட்டுமே எழுதி கொடுக்குறாரு, ஆனா இன் ஃபேவரிங் டு சம்படி எல்ஸ், அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், யாருக்கு அது பெனிஃபிட் போகுது அப்படின்ட்டு. ஆனா பைலேட்ரல்ல செட்டிலாரும் இருப்பார், செட்டிலையும் இருப்பார். இன்னைக்கு வந்து we are restricting our class only to unilateral circumstances because it gives lot of suspicious circumstances whether the document holds full veracity of title transfer in favor of the beneficiary. ஒரு பெனிஃபிஷியரிக்கு சரியான முறையில் சொத்துரிமை பரிமாற்றம் அடைந்து அவரை நோக்கி சென்றிருக்கிறதா, whether he has become absolute owner of the property pursuant to the execution of the document அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கோம்? யூனிலேட்ரல் அப்படின்னா ஒருவர் மட்டுமே இன்னொரு பெனிஃபிஷியரிக்கு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய வகையான ஆவணங்கள் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம். அதுல இன்னும் நம்ம பெருசா ஒன்றும் டீப்பா போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரைட். அடுத்து ஃபார்மேஷன். இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட நாம ஏற்கனவே நாம பார்த்தோம், இன்னைக்கு ஒரு லாட்டின் மேகசின் உங்களுக்கு அடிக்கடி சொன்னேன், நேமோதர் நான் ஹேபத் குவான். இது லாட்டின் மேகசின். இதுல என்ன சொல்லியிருக்காங்க? எனக்கு ஒரு சொத்தின் மீது எந்த அளவு உரிமை இருக்கிறதோ அந்த அளவுக்கு மட்டுமே தான் நான் பரிமாற்றம் செய்ய இயல முடியும். சப்போஸ் இஃப் ஐ டஸ் நாட் பொசஸ், ஐ டு நாட் பொசஸ் a absolute right over a immovable property, how can I transfer this property in favor of us? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளவு வச்சிட்டு இருக்கிறேனோ அந்த அளவுக்கு தான் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அந்த பிரின்சிபல் வந்து இந்த செட்டில்மெண்ட் டீடுக்கு ஸ்கொயர்லி அப்ளிகபிள், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ரைட்டு. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த சொத்து எழுதி கொடுக்க போற எனக்கு எப்படி பாத்தியப்பட்டிருக்கு அப்படின்னு எழுதுறதுக்கு பேர் கவர்னன்ட் கிளாஸ். நம்ம டிராஃப்ட் அண்ட் டீடு பார்க்கும்போது என்னென்ன கிளாஸ் எல்லாம் போடணும், என்னென்ன கிளாஸ் எல்லாம் அவசியம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கவர்னன்ட் கிளாஸ் மட்டும் நம்ம நினைச்சுக்கோம். கவர்னன்ட் கிளாஸ்ல இந்த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு மீ பை விர்ச்சு ஆஃப் அ சேல் டீடு. நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின இந்த ப்ராப்பர்ட்டி, என் பேர்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை ஒரு அப்பா வந்து தான் பையனுக்கு எழுதி வைக்கிறார், அல்லது அப்பா வந்து ஒரு டாக்டருக்கு எழுதி வைக்கிறார், அல்லது அம்மா வந்து பையனுக்கு எழுதுறாரு, இல்ல அம்மா வந்து டாக்டருக்கு எழுதுறாங்க. இன் பிட்வீன் தி பிளட் ரிலேஷன். ஸோ செட்டில்மெண்ட் டீடு மட்டும்தான் நீங்க யூனிலேட்டர்ல பார்க்க முடியும். அதனாலதான் இன் பிட்வீன் தி பிளட் ரிலேஷன்ஸ். அப்போ அந்த ரிலேஷன்ஸை வந்து கவர்னன்ட் கிளாஸ்ல யார் யாருக்கு என்ன ஆகிறாரு, எப்படி வர்றாரு போறாரு அப்படிலாம் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துறோம். ஸோ யூனிலேட்ரல்
இனி இந்த பர்டிகுலர் செட்டில்மெண்ட் டீட்ல ஒரு செட்டிலார், அதாவது தானம் எழுதி கொடுப்பவர், அவருக்கு ஒரு இன்டென்ஷன் வேணும். என்ன இன்டென்ஷன் வேணும்? இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவரிடத்துல நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னா, இங்க அந்த சொத்தின் மீது, சொத்து விவரத்தில் கண்டுள்ள இமூவபிள் ப்ராப்பர்ட்டி மீது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது. இங்க வந்து நீங்க வட்டி கணக்கு பார்க்குற இன்ட்ரெஸ்ட் நீங்க முடிவெடுக்கக்கூடாது. இங்க இன்ட்ரெஸ்ட் என்பது அந்த சொத்தின் மீது, உரிமைன்னா என்ன சொல்லிடுவீங்க? ரைட்னு சொல்லிடுவீங்க. சொத்தின் மீது ரைட் உருவாகுதுன்னு சொல்லக்கூடாது. அது ரைட் இஸ் செப்பரேட் டாபிக். இந்த சொத்தின் மீது இன்ட்ரெஸ்ட் உருவாகுது. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா தமிழ்ல வந்து நம்ம ஒரு கலன், ஒரு சார்ஜ், ஒரு பற்றுதல், இதெல்லாம் கிட்டத்தட்ட நியரஸ்ட் வார்த்தை. ஆனா இன்ட்ரெஸ்ட்னா விருப்பம். அந்த சொத்தின் மீது ஒரு இன்டென்ஷன், ஒரு விருப்பம், இதெல்லாம் கலோக்கியல் லாங்குவேஜ். பட் லீகல் லாங்குவேஜ் இன்ட்ரெஸ்ட். அது நீங்க இன்ட்ரெஸ்டாவே எடுத்துக்கோங்க. ஸோ த ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபால்ஸ் அண்டர் ஒன் டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட்ல ரெண்டு விதமா நீங்க வந்து அந்த டாக்குமெண்ட்ல பார்க்கலாம். என்ன மாதிரி இருக்கும்? ஒன்னு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு வந்து கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். உங்களுக்கு கண்டிஜென்ட் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அதாவது கண்டிஜென்ட்னா ஃபியூச்சர் இன் நேச்சர். இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன். நடந்தாலும் நடக்கும், நடக்காமலும் போய்விடும். அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த சொத்து விவரத்தில் கண்டுள்ள சொத்தின் மீது கப்பல் ஆயிடுச்சுன்னா, ஸோ தட் டீட் ஃபால்ஸ் அண்டர் தி கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். இதெல்லாம் டெக்னிக்கலா இருக்குன்னு நினைக்காதீங்க. நீங்க ஒரு ஆவணத்தை படிச்சு பார்க்கும் பொழுது, ஆவணத்துல கண்டு இருக்கக்கூடிய தன்மைகளை நீங்க பார்க்கும் பொழுது, அந்த தன்மைகள்ல அந்த சொத்தின் மீது ஒட்டி இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் என்ன, எழுதி கொடுக்கிறவர் எழுதி வாங்குறவருக்கு அந்த சொத்தின் மீது எவ்வகையான ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ரெண்டே விதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒன்று வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அல்லது கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட். சரி, இப்போ கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சொன்னீங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அதுல அந்த தார்மீக உரிமை அல்லது நேர்மையாக உரிமை அல்லது அப்சல்யூட் உரிமையானது பின்னிட்டு காலத்தில் 10 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, இறப்புக்கு பின்னால் அவருக்கு வந்து சேரும் அப்படின்னு இருந்தா கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம நினைக்கலாம். ஆனா வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இங்க வந்து வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் நீங்க ரெண்டா பிரிக்கணும். எப்படின்னா, an interest created on the same day, அன்றைய தினமே அந்த சொத்தின் மீது அவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு வகையான உரிமை இன்ட்ரெஸ்ட், அல்லது ஒரு குறிப்பிட்ட ஃபியூச்சர் டேட்ல அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டும் தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட், வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா நான் உங்களுக்கு டீப்பா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் படிப்பேன், அப்போ உங்களுக்கு அது வரும். ஸோ வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட்னா an interest has been coupled with the schedule of property by the executor of the such document in favor of the beneficiary. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு செட்டில்மெண்ட் டீட்ல, யூனிலேட்டரல் செட்டில்மெண்ட் டீட்னா சொத்து வைத்திருப்பவர் தன்னிச்சையாக யார் பலன் பெறுகிறாரோ அவருடைய ரிலேஷன்ஸை சொல்லி சொத்தின் மீது அவருக்கு உண்டான உரிமையை சொல்லி அன்றைய தேதியில வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ண கொடுக்கறதுக்கு ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி, சொத்து விவரத்தை கிரியேட் பண்ணி அவர் கையில கொடுக்குறாரு. இப்படிதான் அவர் வந்து கொடுக்குறாரு. இந்த சர்க்கம்ஸ்டன்சஸ்ல நீங்க என்ன பண்றீங்க? ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை முழுசியா உங்க மனசுக்குள்ளார எல்லாருமே தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை பார்க்கணும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ், அதாவது ரொம்ப லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட், இது வந்து குறிச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் கொடுத்திருக்கிறாரு. இட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ், பல டிவிஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்ஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ், கைட்லைன்ஸ் அத்தனையும் உள்ள அடக்கி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறாரு. அதுல தலைப்பே வந்து என்னன்னா, யூனிலேட்ரல் டீட யார் உருவாக்குனாரோ, யார் எழுதி கொடுத்தாரோ அவரே போய் பெனிஃபிஷரி தெரியாமலே
கேன்சல் பண்ணிடுறாரு. அந்த கேன்சலை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரார் பதிவு பண்ணிடுறாரு. அப்போ அந்த கேன்சலேஷன் டீட்னு சொல்லக்கூடிய ரிவோகேஷன் டீட் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிவோகேஷன் டீடோடைய பவர், லீகல் என்டைட்டி, லீகாலிட்டி, லெகசி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு இன்னைக்கு இருக்க இந்த கேஸ் லா மூலமா நம்ம பார்க்கலாம். இது WP நம்பர் 10657 of 2015. 2015 WP நேம் ஆஃப் த கேஸ் 3 பேரு பெட்டிஷனர்ஸ், மிஸ்ஸஸ் சுனிதா கிரிதரிதாஸ், மிஸ்ஸஸ் ஜோதி கிரிதரிதாஸ், மிஸ்ஸஸ் பூஜா ரவீந்திரகுமார் வெர்சஸ் 1 சப் ரெஜிஸ்ட்ரார், 2 தாசில்தார், 3 சுரேஷ் கிரிதரதாஸ், 4 இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வழக்குல பாத்தீங்கன்னா WP 10657 of 2015 on the file of Madras Judicature. Judgment delivered on 2/9/2022. 2/9/2022. இது பாத்தீங்கன்னா நீங்க வெப் காப்பி நீங்க இந்த WP நம்பர் போட்டீங்கனாலே எல்லா பேருமே நீங்க எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம் வித் QR ஸ்கேனோடைய. அந்த WP நம்பர் தான் நீங்க ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், 10657 of 2015. இதுல ஏன் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம இன்னைக்கு 10657 of 2000 மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் டேட்டட் 2/9/2022. இப்ப பாருங்க, இதுல 4வது பிரதிவாதியா இந்த இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வழக்குல சுவோமோட்டோவா இம்ப்ளீட் ஆயிருக்காரு. இந்த வழக்குல சுவோமோட்டோவா இம்ப்ளீட் ஆயிருக்காரு. யாருன்னா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். பிகாஸ் திஸ் a very very important judgment. It is a circular for all everybody. நீங்க இப்ப ஜட்ஜஸ் ஆக போறீங்க, உங்க முன்னாடி ஒரு யூனிலேட்டரலா ஒரு டீடை கேன்சல் பண்ணிருக்காங்க, அதுக்கு நீங்க எம்மாதிரி ஜட்ஜ்மெண்ட் எழுதுவீங்க அப்படிங்கறத நம்ம நண்பர்கள் கேட்டாங்க. அந்த எப்படி ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறதுக்கு எந்தெந்த சமாச்சாரத்தெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கறத தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். 2 சைட்லயுமே டெசிக்னேட்டட் சீனியர்ஸ். இங்கேயும் 5 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்க 5 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ் ஆனவர் எப்படி இன்டர்பிரட் பண்றாரு, எப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாரு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ சுனிதா கிரிதரிதாஸ் 1ஆம் ரிட் பெட்டிஷனர், நீதி பேராயனுடைய மனுதாரர். 2ஆம் ஜோதி கிரிதரிதாஸ். 3வது பூஜா ரவீந்திரகுமார். இந்த சுனிதாங்கிறவங்களும் ஜோதிங்கிறவங்களும் சிஸ்டர்ஸ். பூஜா ரவீந்திரகுமார் அப்படிங்கிறவங்க கிராண்ட் டாட்டர். இந்த செட்டிலாருக்கு சுனிதாவும் ஜோதியும் மகள், பூஜா பேத்தி, கிராண்ட் டாட்டர். இந்த இதுல 3வது பிரதிவாதி சுரேஷ் கிரிதரிதாஸ்ங்கிறவர் செட்டிலாருடைய மகன். இந்த வழக்குல பாருங்க, முதல் ஆளா எஸ் சுனிதா கிரிதரிதாஸ், ஜோதி கிரிதரிதாஸ், பூஜா ரவீந்திரகுமார். அடுத்து பாத்தீங்கன்னா தாசில்தார். 4வது பிரதிவாதியா சுவோமோட்டோவா இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சாந்தோ. 4 பேர் இதுல பிரதிவாதியா வந்திருக்கிறாங்க. இந்த வழக்குல ராகவாச்சாரி அப்படிங்கிற சீனியருக்காக பெட்டிஷனருக்கும், அடிஷனல் கவர்மெண்ட் பில்டர் பரணிதரனும், மணிசங்கர் சீனியர் கவுன்சில் ஃபார் தி ரெஸ்பாண்டன்ட் நம்பர் 3. இப்ப பாருங்க, அம்மா இருக்கிறாங்க, அம்மாவுக்கு பாத்திய போட்ட சொத்தை 2 பொண்ணுங்களுக்கு எழுதி இருக்கிறாங்க. செகண்ட் பெனிஃபிஷரியா கிராண்ட் டாட்டருக்கு எழுதி இருக்கிறாங்க. பையனுக்கு எதுவும் எழுதல. இந்த டீடன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாத்தீங்கன்னா 3479/2009. இந்த டீடு 2009ல பதிவு பெற்ற ஒரு ஆவணம். செட்டில்மெண்ட் டீட் இன் ஃபேவர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்டிஷனர். இந்த எழுதி வைக்கிறவங்க பேரு ஈஸ்வரி பாய் அப்படிங்கிறவங்க எழுதுறாங்க. மதர் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பெட்டிஷனர் அண்ட் கிராண்ட் மதர் ஆஃப் தி தேர்ட் பெட்டிஷனர்.
executed a settlement deed dated 1/10/2009 in favor of the petitioners, and it was presented for registration before the first respondent and registered as document number 3479 of 2009. இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். The further case of the petitioner, இந்த வழக்கின் மனுதாரர்களுடைய வழக்கு என்னவென்றால், is that subject property, இந்த செட்டில்மெண்ட் டீடில் கண்டிருக்கக்கூடிய சொத்தானது was settled in favor of the petitioner, vested in them absolutely. அவர்களுக்கு absolute on the date of execution of the document, they are holding an absolute vested right. அப்படிங்கிறதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் வாட் இஸ் வெஸ்டட் ரைட், வாட் இஸ் கண்டிஜென்ட் ரைட் அப்படின்றதுக்கு இன்னும் உங்களுக்கு பின்னாடி விளக்கமாவே வரும் அடுத்த பேராகிராஃப்ல. ஸோ அப்பேரண்டா இந்த வழக்கக்கூடிய ஹெட் நோட் என்ன அப்படின்னா, வெதர் த ரெஜிஸ்ட்ரேஷன் மேட் இன் த இயர் 2009 இன் ஃபேவர் ஆஃப் தி பெட்டிஷனர்ஸ் பை their mother, subject to the registered by the first respondent sub-registrar, is holding perfect absolute vested rights on the date of execution of such document. This is the subject matter. It is stated that ஈஸ்வரி பாய் passed away at the age of 88. 88 வயசுல இறந்துறாங்க என்றும், குறிப்பா இறந்ததை நோட் பண்ணிக்கோங்க 3/3/2015. when she was alive, she has executed the document in the year of 2009. Rather, she passed away on 3/3/2015. Then sudden, immediately, the third respondent, who is the brother, petitioner brother of the first and two second petitioners, started claiming absolute right over the subject property. இப்ப என்ன பண்றாரு, மூணாம் பிரதிவாதியான மகன் வந்து எனக்கு தான் இந்த சொத்துல முழு உரிமை இருக்குது, அவர் ஒரு செட்டில்மெண்ட் டீட் எடுத்து காட்டுறாரு. அந்த டீட் வந்து 30/12/2013 எழுதப்பட்டிருக்கு. That is also executed by the same ஈஸ்வரி பாய். இப்ப பாருங்க, when the petitioner inquired about the same, இத பத்தி மனுதாரர்கள் விசாரித்த போது, it came to their knowledge that said ஈஸ்வரி பாய் had unilaterally cancelled the settlement deed dated 1/10/2009. 2009 அவரால் உருவாக்கப்பட்ட தான செட்டில்மெண்ட்டை தன்னிச்சையாக தானாக ஒரு மனிதராகவே சென்று அதை கேன்சல் செய்து விட்டார் என்ற தகவல் அன்று அவங்களுக்கு கிடைக்குது. அந்த டீடுக்கு பேர் ரிவோகேஷன் டீட். அது கேன்சலேஷன் டீட்னு சொல்லிக்கலாம், ரிவோகேஷன் டீட் சொல்ல, ரெண்டு ஒரே நேம் தான். அந்த ரிவோகேஷன் டீடோட தேதி வந்து 31/12/2013. இப்ப பாருங்க, 2009 எழுதி வைக்கிறாரு, 2013 அவரே வந்து ரிவோகேட் பண்ணிருக்காரு, 2015 செத்து போயிட்டாரு. இப்போ மனுதாரர்கள், அதாவது முதல் எழுதின செட்டில்மெண்ட் படி அவங்க ஓனரா, அல்லது ரெண்டாவது செட்டில்மெண்ட் படி இவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க 2014 இவர் ஓனரா, இப்படிங்கிறதா கண்டிஷன். ஆனா இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க, 2015 இறந்து போறாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தான் கேன்சல் பண்ணிருக்காங்க. சரி, அக்ரீவ்டு பை தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ரிவோகேஷன் டீட். அந்த கேன்சலேஷன் டீட்னால பாதிக்கப்பட்ட மனுதாரர்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகி யூனிலேட்டரல் டீடை வந்து நல் அண்ட் வாய்டு டிக்ளேர் பண்ணணும், யூனிலேட்டரல் வந்து குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து தொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த வழக்கை தொடுத்ததனுடைய முழு விவரம் உங்களுக்கு நல்லா தெரியுது. இப்போ fourth paragraph, the third respondent has filed a counter affidavit and he has taken stand to the effect that the settlement deed dated 1/10/2009 was brought about by the petitioners by perpetrating fraud, coercion and undue influence on the mother. அதாவது பெண் பிள்ளைகளான இந்த மனுதாரர்கள் தன் தாயார் மீது அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ், ஃப்ராடு, கொயர்ஷனை ஏற்படுத்தி அவங்களுடைய சுய விருப்பத்திற்கு மாறாக தாவா சொத்தினை எழுதி பெற்றுக் கொண்டார்கள் அப்படின்னு கவுண்டர் அஃபிடவிட்ல அவருடைய கன்டென்ஷன் எடுக்கிறார். The further stand taken by the third respondent is that
property in question vested with the petitioner absolutely since the settler had retained life interest over the property and she never handed over the possession to the petitioners and the petitioners were not given the power of alienation. அவர் சொல்றாரு அவங்க செட்டிலார் தன் ஆயுள் முழுக்க அந்த சொத்தில் அவர்களே இருந்து கொள்வதென்றும் தன் ஆயுட்காலத்திற்கு பின் மட்டுமே இந்த ரிட் பெட்டிஷன் மனுதாரர்களுக்கு அந்த சொத்து சேர வேண்டும் என்பதும் அந்த பத்திரத்துல கண்டு எழுதப்பட்டிருக்கு. ஆகவே அந்த பத்திரத்தின் மூலமாக மனுதாரர்களுக்கு சுவாதீனம் வழங்கப்படவில்லை. இரண்டாவது, அவர்களுக்கு உரிமை வரும் வரையிலும் விற்கக்கூடிய அனுமதியும் வழங்கப்படவில்லை அப்படின்னு அவர் சொல்றார். எந்த டீட 2009 deed does not contain any alienation right and subsequently no possession is coupled with the execution of the 2009. Though it seems to be a document, it has been fully under the undue influence, coercion and subsequent to the fraud in nature. So the deed does not possess any legal validity to give the property to the petitioner. This is the contention of the அவருடைய son. மூணாவது ரெஸ்பாண்டன்ட் இதை சொல்றார். And on the same day, அந்த 31/12/2021 ரிவோகேஷன் எழுதின டே பிகம் இவர் அப்சல்யூட் ஓனர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியா மாறிடுறார். தேர் ஆஃப்டர் அதற்கு பின்னாடி அந்த மூணாவது ரெஸ்பாண்டன்ட் 2/1/2014 ஒரு கடனை வாங்கிட்டு பிசினஸ் பர்பஸ்க்காக அதை மார்ட்கேஜ் எழுதி கொடுத்துறாரு. இதுக்கு பின்னாடி தி மதர் பாஸ்ட் அவே ஆன் 3/3/2015 டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் த சேம். அவங்க அம்மா இறந்தவருக்கு அந்த சிச்சுவேஷன் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பண்றதுனால the present writ petition came to be filed. Subsequently போடப்பட்டிருக்கு. Hence, third respondent has questioned very maintainability of the writ petition and sought for the dismissal of the writ petition. இந்த writ petition நீங்க எடுத்துக்கிறதுக்கு அருகதை கிடையாது, அதனால மெயின்டெனபிலிட்டியே கிடையாது. It should be dismissed on the limine அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். The above writ petition came up for hearing on 17/8/2022 and this court passed the following order. இப்போ ஆர்டருக்கு வரப்போறோம். இது 25 பக்கம் இருக்குது. இந்த 25 பக்கத்தையும் நான் தமிழாக்கம் பண்ண போறதுல இதுல இருக்கக்கூடிய எசென்சியல் இன்கிரீடியன்ட்டை மட்டும்தான், லீகாலிட்டியை மட்டும்தான் சொல்ல போறேன். முதல்ல லெஃப்ட் போகும், திருப்பி ரைட்டு போகும், திருப்பி லெஃப்ட் போகும், திருப்பி ரைட்டு போகும். டெசிஷன் எடுக்கிறது எப்படிங்கிறதும் இதுல வரும். இப்ப பாருங்க, the learned counsel for the petitioner relying upon the latest judgment of the honorable first bench in writ appeal WA 984 of 2022 dated 24/6/2022. இதுவுமே ஒரு சைட்டேஷன், அதாவது டிவிஷனல் பெஞ்சில் இருக்கக்கூடிய ரிட் அப்பீல் 984 submitted that sub-registrar does not have the power or authority even to entertain a document which seeks to unilaterally cancel an earlier document. Therefore, according to the learned counsel for the petitioner, there is no requirement to go into the disputed facts of the writ petition has to be allowed on the ground alone. அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இந்த கேஸ் ரிட் பெட்டிஷன் எடுத்துக்கிறதுக்கே உங்களுக்கு மெயின்டெனபிலிட்டி இல்லைன்னு அவரு ஆர்கியூ பண்ணாரு. இவர் என்ன சொல்றாரு, பெட்டிஷனர், நோ சப் ரெஜிஸ்ட்ரார் இஸ் நாட் அட் ஆல் ஹேவிங் எனி ரைட் டு கேன்சல் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்றதுக்கு சப் ரெஜிஸ்ட்ராருக்கு உரிமையே இல்லை அப்படின்னு சொல்லி ரிட் அப்பீல் 984 பத்தி கோட் பண்ணி அவர் பேசுறாரு. இப்ப பாருங்க, அவரு எதிர்வாதம் பண்றவர் அப்படி சொல்றாரு, டாக்குமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு, ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டை அதே சப் ரெஜிஸ்ட்ரார் கேன்சலும் பண்ணிட்டாரு. இப்போ ஓனர்ஷிப்ல ப்ராப்ளம் வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாரு, எழுதி வாங்கும் போதே கோயர் பண்ணி அதை பண்ணி அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்தை ஏற்படுத்தி வாங்கிட்டாருன்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, இந்த விசாரிக்கவே கூடாதுங்கிறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மனுதாரருடைய சீனியர் வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நோ sub registrar does not possess any right to cancel a registered document அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு, the learned counsel also brought to the notice of the court before the judgment learned single judge
WP 1723T of 2021. 17-232/2021. இது மெட்ராஸ் ஜட்ஜ்மெண்ட் தான். WP-ல 27/7/2002. இது டிவிஷனல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். அதுல என்ன ரிலை பண்ணிருக்காங்கன்னா, it was held that the presence of the settlor and settlee while cancelling the settlement deed is mandatory, and in the absence of the same, unilateral cancellation of the settlement deed is non-est in the eye of law. அதாவது ஒரு கேன்சலேஷன் டீடு வரும் பொழுது செட்லாரும் செட்லியும் 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டு அந்த ஆவணத்தை ரத்து செய்தால் மட்டுமே அந்த ஆவணம் ரத்து ஆவணமாக எடுபடும். அப்படி இல்லாம யூனிலேட்டரலா ஒரு ஆள் மட்டும் சைன் பண்ணி அந்த மாதிரி ஒரு ஆவணத்தை ரத்து பண்ணியிருந்தா இட் இஸ் நான் எஸ்ட் இன் லா, சட்டப்படி அது கிடையாது அப்படிங்கிற ஜட்ஜ்மெண்ட்டையும் WP நம்பர் 17232 of 2021 இதை ரிலை பண்றாரு. யாரு? பெட்டிஷனர். அவர் என்ன சொல்றாரு? 2 கருத்து. ஒண்ணு சப்ரிஜிஸ்டர் பவர் ரத்து பண்றதுக்கு, 2வது அப்படியே ரத்து பண்ணணும்னாலும் 2 பேரும் கையெழுத்து போட்டதான் ரத்து பண்ணணும், இல்லாட்டி சட்டப்படி ரத்து ஆகாது அப்படிங்கிறத பெட்டிஷனர் சொல்றாங்க. பெர் கான்ட்ரா, இதற்கு நேர்மாறாக லேர்னட் சீனியர் கவுன்சில் அப்பியரிங் ஆன் தி பார்ட் ஆஃப் தேர்ட் ரெஸ்பாண்டன்ட் சப்மிட்டட் தட். இப்ப இவர் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. இதுவும் டிவிஷன் பெஞ்ச். cannot be applied across the board even without reference to the terms and conditions of the settlement. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேன்சல் டீடுக்கு ஒருத்தர் தான் போனாரு அதனால தள்ளுபடி பண்ணது செல்லாது, இவர் 2 பேர் இருந்தா தான் தள்ளுபடி செல்லும் அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. கமிட்டட் தட் applied across board, சும்மா மேலோட்டமா பார்த்து சொல்லக்கூடாது. even without reference to the terms and conditions. he is relying upon the terms and conditions, that is the covenant clause. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, covenant clause. so the covenant clauseல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆவணத்தினுடைய details, it plays predominant in the nature. அதன் அடிப்படையில தான் ஒரு கேன்சலேஷன் டீட் கரெக்டா இல்லையான்னு பார்க்க முடியுமே தவிர, அப்பேரண்டா சப் ரெஜிஸ்ட்ராருக்கு பவர் இல்ல, அப்பேரண்டா 2 பேர் கையெழுத்து போடலன்னு முடிவு எடுக்க முடியாது. இதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலை பண்றாரு. டி ராஜா வெர்சஸ் த ஜாயிண்ட் சப் ரெஜிஸ்ட்ரார் சைதாபேட், ரிப்போர்ட்டட் இன் 2016 4 LW லா வீக்லி 859 அப்படின்னு சொல்றாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, செட்டில்மெண்ட் டீட் அண்ட் த ரீசன்ஸ் அசைன்ட் for not interfering with the cancellation of the settlement deed, the learned senior counsel also relied upon இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்துக்கிறார். அதாவது அந்த செட்டில்மெண்ட் டீட்ல செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் செய்யும் உரிமையை பற்றி எழுதப்பட்டிருந்தால், உரிமை தன்மையை பற்றி எழுதப்பட்டிருந்தால், செட்டில்மெண்ட் டீடை கேன்சல் செஞ்சாலும் அந்த கேன்சலேஷன் டீட் சட்டப்படி செல்லும், அதனால அப்பேரண்டா பார்க்க கூடாதுன்னு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காரு. சப்சிக்வெண்டா சரோஜினி அம்மா வர்சஸ் வேலாயுதம் பிள்ளை ஸ்ரீகுமார், இது 2019 11 சுப்ரீம் கோர்ட் SCC 391. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்தாலே நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ளே இது அத்தனையுமே இருக்குது. and submitted that where conditions are stipulated in the document and right has been retained by the settler during her lifetime, the settlement is incomplete and the title will continue with the settler. இது புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? எப்போ ஒரு ஆயுள் பிரயந்தியம் வைத்து ஒரு கொடை ஆவணத்தை, செட்டில்மெண்ட் ஆவணத்தை, தான செட்டில்மெண்ட் எழுதுறார், எழுதி கொடுக்குற என்ன சொல்றாரு, என் ஆயுட்காலம் வரை நான் அனுபவித்துக் கொள்வது என்று எழுதப்பட்டிருந்தாலே கைண்ட்லி சார் ரெஃபர்ட் ஜட்ஜ்மெண்ட் புட் இட் ஆன் தி PP வாட்ஸ்அப் குரூப். அது என்ன சார் PP? ரைட், ஓகே. அது ஒண்ணு நம்ம நானும் கூகுள்ல தான் எடுத்தேன், ஈஸியா எடுக்கலாம். இந்த நம்பரை நீங்க WP போட்டீங்கனாலே வந்துடும். WP நம்பர் 10657. நம்ம இதுலயே வெப்சைட், நம்ம கோர்ட் வெப்சைட்லயே போய் எடுத்துக்கலாம். நீங்க ஹைகோர்ட் வெப்சைட்ல போய் ஆர்டர்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அதுலயே வந்துடும். WP 10657 டெலிவர்ட் பை ஆனந்த் வெங்கடேஷ். ஓகே, இப்ப பாருங்க, இங்க ரொம்ப சொல்ல வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொல்றாரு, ஆயுள் பிரயந்தியத்தை வைத்திருந்து செட்டிலார் டியூரிங் எர் லைஃப் டைம் தி செட்டில்மெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட். இந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்.
ஓகே, த செட்டில்மெண்ட் இஸ் இன்கம்ப்ளீட். அதாவது தான செட்டில்மெண்ட் ஆனது நிறைவேற்றப்படவில்லை, முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை, இன்கம்ப்ளீட். அண்ட் த டைட்டில் வில் கண்டினியூ வித் தி செட்டிலர். அதாவது சொத்தின் உரிமையானது அன்றைய தேதியே முழுமையாக சென்றடையவில்லை. அதை எழுதி கொடுத்தவருக்கு அவர் ஆயுள் வரை அந்த சொத்தில் உரிமையானது ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர் எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் ஆனது செட்டில்மெண்ட் டீடே அல்ல, பிகாஸ் இட் இஸ் இன்கம்ப்ளீட். தி செட்டிலர் ஹஸ் ரீடைன் தி லைஃப் எஸ்டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின ஜட்ஜ்மெண்ட்டை தான் சுப்ரீம் கோர்ட். உங்களுக்கு எளிமையா சொல்றேன், உயிலை பத்தி உங்களுக்கு தெரியும். அப்பா எழுதுறார், அவர் பதிவு கூட பண்ணல, அவருடைய சுய விருப்பம், அவருடைய சொத்தானது டேஸ் என்பவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இப்படின்னா ஃபார்முலா என்னன்னா, த டெஸ்டேட்டர், அதை எழுதுபவர், த டெஸ்டேட்டர் லீவிங் பிஹைண்ட், சாரி, தி உயில எழுதுறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயில எழுதுறவர் ஒருத்தர், தமிழ்ல நம்ம பெனிஃபிஷரி ஒருத்தர் இருக்கிறாரு, உயில எழுதுறவர் இருக்காரு. டெஸ்டேட்டர் என்பவர் எழுதுபவர், பெனிஃபிஷரி அதை அனுபவிக்கிறவர். சோ ஒரு சொத்தை பொறுத்து, தன் சொத்தை பொறுத்து தன் ஜீவ திசையிலேயே அவர் எழுதி வைக்கிறார்னா அதுக்கு பேரு லீவிங் பிஹைண்ட் டெஸ்டேட். உயிர் எழுதிட்டு செத்து போயிட்டாருன்னா சொத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய வேர்டு லீவிங் பிஹைண்ட் டெஸ்டேட். அவர் செத்து போயிட்டாரு, அவர் யாரை விட்டுட்டு சாகுறாரு, சொத்துக்கு உரிமைதாரரை எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டாருன்னு அர்த்தம், லீவிங் பிஹைண்ட் டெஸ்டேட். ஆனா இந்து சக்சஷன் ஆக்ட் பிரகாரம் ஒருத்தருக்கு ப்ராப்பர்ட்டி வருது அப்படின்னா லீவிங் பிஹைண்ட் இன்டெஸ்டேட். அதை மறந்துடக்கூடாது, லீவிங் பிஹைண்ட் இன்டெஸ்டேட். இன்டெஸ்டேட்னா எழுதி வைக்காம போனது. லீவிங் பிஹைண்ட், அவர் செத்து போறவர் எழுதி வச்சு செத்து போனாரு, செத்து போனவர் எழுதி வைக்காம செத்து போயிட்டாரு. எழுதி வச்சுட்டு செத்துட்டு போனா அது வில்லு, எழுதி வைக்காம செத்துட்டு போனா அது சக்சஷன் ஆக்ட் படி இறங்குரிமை சட்டப்படி சொத்தானது இறங்குரிமைப்படி வாரிசுதாரர்களுக்கு போகும். சோ இறப்புக்கு முன்னால் எழுதப்பட்டிருந்தால் டெஸ்டேட், இறப்புக்கு முன்னால் எழுதப்படவில்லை என்றால் இன்டெஸ்டேட். இதை மறக்கவே கூடாது. சோ இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது லீகல் வேர்ட். தே ஹெரிட் அப்படின்னா பரம்பரை பரம்பரையா வருது, மேல இருந்து கீழே, அப்பாட்ட இருந்து பையனுக்கு, தாத்தாட்ட இருந்து இப்படி வருது. இன்ஹெரிட்டன்ஸ், தட்ஸ் a லீகல் வேர்ட். சோ டெஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தை பேனா, இப்ப நீங்க டெஸ்ட் எழுதுனீங்கன்னா நீங்க டெஸ்டர் அப்படின்னு அர்த்தம்ல, பேனா வச்சு எழுதுறவர்லாம் டெஸ்டேட், அப்படி ஒரு சிம்பிளா வச்சுக்கோங்க. இப்ப இந்த பாருங்க, செட்டில்மெண்ட் டீடு தான் எழுதியிருக்காங்க. எழுதின செட்டில்மெண்ட் டீட்ல லைஃப் எஸ்டேட்டை வச்சுக்கிறாங்க. லைஃப் எஸ்டேட்னா ஆயுள் முழுக்க நான் உயிரோடு இருக்க வரைக்கும் அந்த சொத்தை நான் அனுபவித்துக் கொள்வேன் அப்படின்னு எழுதுனா இந்த மாதிரியான வாசகங்கள் உயிரில தான் வரும். செட்டில்மெண்ட் டீட்ல எழுதுனா சிம்பிளா வச்சுக்கோங்க, the settlement deed when there is a condition of life estate is found, it is not a settlement deed, it's a registered will. It is a registered will. அதாவது நீங்க இது உங்க புரிதலுக்காக சொல்றேன். When a settlement deed has been executed with a life estate by the settler and settlee is holding such right now, settler is holding such right now, that is amounting to the registered will. Number of judgments இருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் அவங்க என்ன சொல்றாங்க, இந்த செட்டில்மெண்ட் ஆவணமானது இன்கம்ப்ளீட். நீங்க இங்கதான் அந்த புரிஞ்சுக்கணும், இட் இஸ் இன்கம்ப்ளீட். சரி, ஓகே. நவ் the learned senior counsel thereafter, அதற்கு பின்னதாக brought to the notice of the court the terms of the settlement deed. 1/10/2009 எழுதப்பட்டிருக்கக்கூடிய term which is subject matter in the present case and specifically rely upon the clause 1, 2, 5, 6. அந்த நம்ம டீட் நமக்கு தெரியாது, அந்த கேஸ்ல பார்த்தா தெரியும். அதுல எழுதப்பட்டிருக்கக்கூடிய 1வது paragraph, 2வது paragraph, 5, 6 paragraph submitted that settler retained the possession over the property. அதாவது தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுப்பவர் சுவாதீனத்தை விடவில்லை, அவரே வைத்துக் கொண்டிருக்கிறார். டைட்டில் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தின் மீது உள்ள உரிமையை பிடித்துக் கொண்டிருக்கிறார். டியூரிங் ஹர் லைஃப் டைம், அவருடைய வாழ்நாள் முழுக்கவும் செட்லி பெனிஃபிஷியரி முழு உரிமை பெறவில்லை, அவங்க இந்த சொத்தை விற்கவும் முடியவில்லை, அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கோர்ட்டார் பார்வைக்கு கொண்டு வர்றாரு. சோ இந்த வழக்குல பாருங்க, கண்டிஷன் பிரசிடென்ட் இருக்குது, கண்டிஷன் பிரசிடென்ட் லைஃப் எஸ்டேட் இருக்குது,
நோ ஃபுல் ஏலினேஷன் பவர் ஹஸ் பின் வெஸ்டட் வித் தி பெட்டிஷனர்ஸ் இருக்குது. இங்க சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ரிட் அது இல்ல, அவன் கேன்சல் பண்ணது ரைட்டா தப்பாங்கிறதா மேட்ரு. ஆனா இவங்க எங்க வாதாடிட்டு இருக்கிறாங்க, ஆவணம் செட்டில்மெண்ட் டீட்டை பொறுத்து ஏற்பாடு ஆவணம் வாட் எவர் இட் இஸ். இந்த ஏற்பாடு ஆவணங்கிறது குடும்ப ஏற்பாடாக தான் மோஸ்ட். அதுக்கு வந்து ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இட்ஸ் அ டீட் அப்படின்னு வச்சுக்கோங்க. கண்டென்ட் தான் முக்கியம். இப்போ பாருங்க, thus according to the learned senior counsel over the property never crossed any settlers in favor அப்படின்னு சொல்றாங்க. சொத்து உரிமையானது அந்த தேதியிலே அவர்களது உரிமை பரிமாற்றம் அடையவில்லை. therefore the settler has got every right to cancel. ஆகவே எழுதி வைத்தவருக்கு முழு உரிமை இருக்கிறது அந்த ஆவணத்தை மறுபடியும் கேன்சல் பண்ணுவதற்கு, தள்ளுபடி செய்வதற்கு. In cases of this nature, it was contended that settlement deed can be cancelled unilaterally. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கண்டிப்பா வந்து தனிநபராலேயே அந்த டீடை கேன்சல் பண்ண முடியும். Since the settler retains the right, title, interest over the property, and such a document can be entertained by the sub-registrar. அதன் அடிப்படையில் ஒரு சப்-ரெஜிஸ்ட்ரார் கேன்சல் செய்ய அவருக்கு அதிகாரம் உண்டு. And the division by judgment that relied upon the learned counsel for the property will not apply to cases of this nature. அதனால மனுதாரர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா, 2 பேர் வந்துதான் வந்து தள்ளுபடி பண்ணாதான் செல்லும், சப்ரிஜிஸ்டருக்கு பவரே இல்லைன்ற ஜட்மெண்ட்ஸ் இந்த ஜட்மெண்ட் கிட்ட நிக்காது. அதனால ஆயுள் பிரேந்தத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார், உரிமை பரிமாற்றம் முழுமையாக அடையவில்லை என்ற சமயத்துல அவருக்கு தன்னிச்சையாகவே கேன்சல் பண்ணக்கூடிய சுய உரிமை ஏற்பட்ட காரணத்தினால அந்த 2 ஜட்மெண்ட் இஸ் நாட் ஸ்கொயர்லி அப்ளிகபிள் டு தி பிரசன்ட் கேஸ்னா ஒரு ஆர்கியூ பண்ணிக்கிறார். இப்போ நீங்க இந்த ஸ்டேஜ்ல வாங்க, லெஃப்ட்ல இருக்கவங்க எல்லாம் ஓகேயா, ரைட்ல சொல்றவங்களா ஓகேயா, 1 by 1 சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அந்த சீனியர் சொன்னது கரெக்டா அல்லது இந்த சீனியர் சொன்னது கரெக்டா? எனிபடி? Come on gentlemen. அப்ப நான் சொன்னது இவ்வளவு நேரம் புரியவே இல்லையா சார்? என்ன கொஸ்டின் சார்? கொஸ்டின் ரொம்ப, மனுதாரர் வழக்கறிஞர் சீனியர் வழக்கறிஞர் சொன்னது கரெக்டா, எதிர் மனுதாரர் சீனியர் வழக்கறிஞர் சொன்னது கரெக்டா? எதிர் மனுதாரர் 2 சைட்டேஷன் சொல்லி அவர் ஆர்கியூ பண்ணியிருக்காரு, இவர் வந்து 2 சைட்டேஷன் சொல்லி ஆர்கியூ பண்ணாரு. அதான் 4 சைட்டேஷன் தான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு விளக்கமா சொன்னேன். இப்போ நீங்க மனுதாரர் பக்கம் இருக்கீங்களா, எதிர் மனுதாரர் பக்கம் இருக்கீங்களாங்கிறது என்னோட கேள்வி. சார் மனுதாரர் பக்கம் சார். சொல்லுங்களேன் பார்க்கலாம், எதனால? சார் இப்போ அவங்க டீட்ல வந்து பொசிஷன் கொடுக்கல, லைஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சிருக்காங்க, ஆனா வந்து கேன்சல் பண்றதுக்கான எந்த ஒரு இதையும் வந்து கிளாஸ் வந்து வைக்கல. அதை வந்து அவங்க மனுதாரர் அவங்க சொல்லல, அவங்க வந்து அவங்க மகளுக்காக எழுதி கொடுத்துருக்காங்க, அதுதான் அவங்களோட கன்டென்ஷன். ஆனா எதிர் மனுதாரர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவர் இந்த மாதிரி இவங்க வந்து ஃப்ராடா எழுதி வாங்கிட்டாங்க, ஸோ அதனால நாங்க வந்து கிளாஸ் இல்லாதனால அதை வந்து கேன்சல் பண்ணி எனக்கு எழுதி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கன்டென்ஷன் வைக்கிறாங்க. இது வந்து நீங்க என்ன சொல்றீங்க, மனுதாரருக்கு தான் இந்த சொத்துக்கு உரிமைதாரர்னு சொல்றீங்களா? எஸ் சார். சோ ரெண்டாவது டீடு வந்து ஒரு சஸ்பீசியஸ் இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். அப்படி நீங்க சொல்றீங்க. எஸ் சார். எஸ் சார். மாவீரன் அப்படி சொல்லியிருக்கார் சார். யாராவது மாறுபட்ட கருத்து இருக்கா சார்? இந்த ஃப்ராட், கோயேஷன், அன்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் அதை வந்து அவங்க ப்ரூவ் பண்ணணும் இல்லையா சார்? இல்லம்மா, இப்ப கேள்வி ரொம்ப டீப்பா போல. மனுதாரர் தரப்புல 2 மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட்டு இருக்காங்க. அவர் என்ன சொல்லிக்கிறாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து காமிச்சு சப் ரெஜிஸ்ட்ராருக்கு வந்து ஒரு எழுதப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஆவணத்தை தள்ளுபடி செய்வதற்கு அருகதை இல்லை அப்படின்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு, டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். சப்சிக்வெண்டா என்ன சொல்லியிருக்கிறாரு, 2 பேரும் போய் ஆவணத்தை தள்ளுபடி பண்ணாதான் அவருக்கு பண்ண முடியும், அவருக்கு ரைட் இருக்குன்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு மனுதாரர் தரப்புல. ஆனா எதிர் மனுதாரர் தரப்புல அப்படியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சொத்து உரிமையை அந்த டேட்ல அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல, லைஃப் எஸ்டேட் ரீடைன் பண்ணியிருக்கிறாங்க. 2வது ஏலினேஷன் பவரே கொடுக்கல, பொசஷன் கையில கொடுக்கல. இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கும்போது யூனிலேட்டரலா எழுதி கொடுத்தவங்களே தானா போய் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு சுய உரிமை உண்டு. அதனால சப் ரெஜிஸ்ட்ரார் பண்றதுல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இவங்க 2 ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க மனுதாரர் பக்கமா எதிர் மனுதாரர் பக்கமா?
முருகேசன் சொல்றாரு பெட்டிஷனருக்கு தான் இருக்குன்னு சொல்றாரு. சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க. எஸ் சார். ரெஸ்பாண்டிங் சைட் கவுன்சிலோட ஆர்குமெண்ட் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்குது சார். சாட்டிஸ்ஃபேக்டரி. சரி, அப்போ வந்து மாவீரனுக்கும் யுகபதி மரியாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா இப்ப எந்த ஃபார்முலாவை வச்சு ரெண்டு பக்கம் தீர்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா? ரெண்டுல ஒரு பக்கம் தானே கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஜட்ஜ்மெண்ட் சார் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் சார், எது நான் சொல்லணும் சார்? சொல்லுங்க சார் பெட்டிஷனர் சைடு தான் சார் இது ஃபேவரா இருக்கும். ஏன்னா சீனியர் மோஸ்ட் இப்ப அப்ப பெட்டிஷனர் சைடுல 25 பேர் வர்றாங்க, ரெஸ்பாண்டன்ட் சைடுல ஒரு 24 வச்சாங்கன்னா நம்ம எலெக்ஷன் மாதிரி எடுத்துக்கலாங்கிறீங்களா? இல்ல சார், இப்ப ஒரு அன்பின் பால் ஒரு குழந்தைக்கு வந்து அவங்க அம்மா எழுதி வைக்கிறாங்க. ஆனா அவர் சரியா கவனிக்கலன்னு வைங்க, அத வந்து இப்ப திருப்பி எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு பவர் உண்டு இல்லையா? அதிகமா போறீங்க. இப்ப உள்ள டாபிக்ல மட்டும் நில்லுங்க. டோன்ட் கோ பியாண்ட் தட். இப்ப வந்து சர்ச்சைக்குரிய விஷயம் பேசுறது ரெண்டே தான். யூனிலேட்டரல் டீட வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் கேன்சல் பண்ண முடியாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டிருந்தா தான் சப் ரெஜிஸ்ட்ரார் கேன்சல் பண்ண முடியும். இன்னொரு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, வெராசிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட்ல லைஃப் எஸ்டேட் இருந்ததுன்னா ஸ்கொயரா நீங்க அப்படி கணக்கிட முடியாது. யூனிலேட்டரலா இருந்தாலும் அதை கேன்சல் பண்ண முடியும். கண்டிஷன் பிரசிடென்ஸ் பிரிடாமினன்ஸ் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. நவ் அமெண்டட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி. அதுக்குதான் வரப்போறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்லயே அதுக்குதாங்க ஐஜி வந்து உள்ள வந்து இம்ப்ளீட் ஆயிருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லாம் போல, இட்ஸ் ரூல் ஆஃப் லா. சரி, அப்போ இப்ப ஏன் இடைச்சர்களுக்கு நான் நிறுத்தினேன்னா சார் அதுல வந்து என்ன பாத்துக்கணுங்கிற மாதிரியான இந்த கண்டிஷனையும் இம்போஸ் பண்ண மாதிரி தெரியல சார். சோ ஆன் சர்டன் ஹேப்பனிங் தான் இருக்குங்கிற பட்சத்துல வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். எனக்குமே அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியாது. நீங்க வந்து இப்ப நீங்க ஜட்ஜஸ், நீங்க எல்லாருமே ஜட்ஜா இருக்கிறீங்க. நீங்க வந்து உங்களுடைய சுய கற்பனையை இதுல விடாதீங்க. அவங்க ஆர்கியூ பண்ணத மட்டும் பாருங்க. நீங்க எல்லாம் ஜட்ஜஸ். இப்ப உங்க முன்னாடி ஒருத்தர் வந்து it creates a vested interest sir. So immediately வந்து உங்களுக்கு அந்த ரைட் வந்துருது. So unilateral cancellation cannot be advisable in that to my approach sir. vested interest ன்னு கொஞ்சம் டீப்பா சொல்லுங்களேன். எப்படி வந்துச்சு vested interest? நம்ம சக தோழர்கள் தோழிகள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். vested interest வந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? Yes sir. Sir ஒரு contingent happening இருக்கிறதா நான் கன்சிடர் contingent வார்த்தையை பயன்படுத்திங்கன்னா vested வராது. எஸ் சார். அப்போ ஒரு கண்டிஷன் இருக்கிற மாதிரி தெரியல சார். ஃபார் ஆன் அ ஹேப்பனிங் இதை நான் தரதாவோ எதையோ மென்ஷன் பண்ண மாதிரி தெரியல சார். செட்டில்மெண்ட் டீட் பை இட் செல்ஃப் அது இமீடியட்டாவே ஒரு ரைட்டை கன்ஃபர் பண்றது தான். ஸோ இதை எழுதி கொடுக்கும்போது அதுல எதையும் கன்சிடர் பண்ணதா இது வரைக்கும் நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு தெரியல சார். ஸோ கன்சிடரிங் அப்பான் த ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் த கேஸ், ஐ பிலீவ் தட் திஸ் கிரியேட்ஸ் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நாட் அ கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் அப்பான் ஹேப்பனிங். சர்க்கம்ஸ்டான்சஸ்க்கே போக கூடாது. திஸ் a writ petition. Yes sir. This is not a original suit. Yes sir. Disputed sir, however unilateral cancellation cannot be wait ma'am. Unilateral அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். Whether sub register can register the cancellation deed or not is the subject matter. Yes sir. Here, so to my opinion I'm coming. What I'm saying is this is a writ petition. அதனால தான் முதல்ல WP நம்பர் சொன்னேன். WP நம்பர் வந்துட்டாலே இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, சப் ரெஜிஸ்ட்ரார் பதிஞ்சது ரைட்டா தப்பா, இதுதான் சர்ச்சைக்குரிய விஷயம். நீங்க வந்துட்டு ஃபேக்ட்ஸ் டிஸ்பியூட்டட் கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட்ஸ்னா தட் இஸ் a trial based circumstances under the civil in nature. இங்க வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, a question raised on the basis of law in circumstances. What law says, that is the thing to be determined. இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா நண்பர்களே? நீங்க ஜட்ஜ்மெண்ட் எழுதும் போது அந்த அவங்க ஒருத்தங்க பேசினாங்க, இந்த கேஸ்ல அவங்க அன்புனாலும் பாசத்தாலும் அதுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. வெதர் தி எக்ஸிகியூஷன் ஆஃப் கேன்சலேஷன் டீடு சப் ரெஜிஸ்ட்ரார் வந்து கேன்சல் பண்ணது ரைட்டா ராங்கா, அவருக்கு கேன்சல் பண்ண முடியுமா முடியாதா, அல்லது யூனிலேட்டர் போனா அவர் அந்த பத்திரத்தை வாங்குறதா வேணாமா, என்னதான் பிரச்சனை? இதுதான்
சார் கேன்சல் பண்ணலாம் சார். கேன்சல் பண்ணலாம். பண்ணலாம் சார், பண்ணலாம் சார். அந்த அந்த சீரியஸ் சிட்டிசன் ஆக்ட் அந்த அப்ளிகபிளாங்க சார். திருப்பியும் நீங்க உங்க அனுமானத்தை விடக்கூடாது. சீனியர் சிட்டிசன் ஆக்ட பேசும்போது நீங்க அதை பேசணும். அது எல்லாமே முன்னாடி வருது. சரி, ஓகே சார், ஓகே சார். இந்த லாஸ்ட் டைம் ஒரு கேஸ் தான். அதாவது வந்து நீங்க அந்த அந்த இடத்தை இப்ப நீங்க 1வது படியில இருக்கிறீங்கன்னா நீங்க 2வது படியில கால் வைக்காதீங்க. உங்க திங்கிங் அங்க போகாதீங்க. இந்த கிளாஸோட அவேர்னஸ் கிளாஸ் வந்து நீங்க ஜட்ஜ் ஆனா எப்படி தீர்மானிப்பீங்க அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்றதுதான் இந்த கிளாஸோட நோக்கமே. நீங்க இப்ப எல்லாருமே you think that you are all civil judge. ஓகே சார், ஓகே சார். அது மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. writ petition challenging cancellation order passed by authority. Yes, that's right. நீதி பேராண்மையுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதுதானே. ஏதாவது ஒரு அரசுத்துறை அதிகாரி தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வயலேட் பண்ணாலோ இன்ஃப்ரிஞ்ச் பண்ணாலோ தான் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து ரிட் பெட்டிஷனுக்கே வரும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆனா சிவில் கோர்ட்ல வந்து ஒருத்தருடைய உரிமை மீது சிவில் ராங் ஏற்பட்டாலே செக்ஷன் 9 சிபிசி அப்ளிகபிள். ஸோ டபிள்யூபி அகைன்ஸ்ட் ஸ்டேட்டுங்கிறது ஒரு ஜெனரல் வார்த்தைங்க. ஆல் தி பர்சன்ஸ் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இருக்கிறாங்க, அதனால ஸ்டேட்னு சொல்றீங்க. யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் பொருந்தும். இப்ப ரெஜிஸ்ட்ரி வந்து பேஸ்ட் ஆன் தி ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால நம்ம ஸ்டேட்டை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது 2 பேருக்கத்துலயும் இருக்குங்கிற மட்டும் நீங்க மனசுல நினைச்சிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பா போறோம். சரிங்களா? சரி. Now, before passing final orders in this writ petition, this court wants to ascertain the stand of the registration department. Since the dispute has been going back and forth and it resulted loads of judgments being cited on either side. அப்போ இந்த ஜட்ஜ் முடிவுற அதெல்லாம் இருக்கட்டும்பா, இங்கிட்ட ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அங்கிட்ட 10 ஜட்ஜ்மெண்ட் போட்டிருக்கீங்க, லீகல் இந்த பதிரான அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும்ல, அது என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அதனாலதான் சுவமோட்டோவா வந்து அவரை வந்து உள்ள சேர்க்கிறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, the registration department must specifically take a stand and inform the court as to whether one they will never entertain a document seeking to unilateral cancel. அதாவது யார் வந்து யூனிலேட்டரல் டாக்குமெண்ட் கேன்சலேஷனுக்கு வந்தா நான் பதிய மாட்டேன் அப்படின்னு கோர்ட்டுல சொல்லுவாரா, irrespective of any terms இம்போஸ் பண்ணியிருந்தாலும் நான் பதிய மாட்டேன் அப்படின்னு ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாரா? கேள்வி நம்பர் 1. கேள்வி நம்பர் 2, such deed unilateral cancel will be entertained subject to the terms. அல்லது நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவரே வந்து ரைட்டு ராங் எல்லாம் செக் பண்ணி ரீடைன் பண்ணி லைஃப் எஸ்டேட் இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு பார்த்து பதிவுக்கு உட்படுத்துவாரா? உட்படுத்துவேன் அப்படின்னு சப் ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாரா? இது 2 வந்து நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேக்குதுங்க. இதுதானே மேட்ரு. அவர் சொல்றாரு கேன்சல், நான் அது என்ன கண்டிஷன் போட்டிருந்தாலும் சப் ரெஜிஸ்ட்ரார் சொல்லுவாரு, இல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு, லைஃப் எஸ்டேட் இருக்கு, கேன்சல் பண்றதுக்கு உரிமை இருக்கு, நான் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எங்க போயிருக்காங்கன்னு மட்டும் பாத்துக்கல. அடுத்து பாருங்க, the stand taken by the registration department will bring a lot of clarity. ஆனா இந்த 2 கேள்விக்கு நேரடியா சொல்லல. ஆனா ஐஜி வந்து அவர் சப்மிட் பண்றாரு. அவர் என்ன சப்மிட் பண்றாரு பாருங்க. Since a person who presents a document seeking for unilateral cancellation of an earlier document will definitely know whether it will be entertained or it will never be entertained under any circumstances. This clarity will resolve most of the problem, at least in future. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய விளக்கங்களை வைத்து இதில் உள்ள குழப்பங்களை நாம் தீர்த்து விடலாம். இன் வியூ ஆஃப் தி அபோவ், அதனை நோக்கி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சுவோமோட்டோ added as a 4th respondent in this writ petition. It will suffice if a status report is filed by the inspector general. What do you mean by the status report? சார், மனுதாரர் அவர் பக்கத்து பேசிட்டே இருப்பார், எதிர் மனுதாரர் அவர் பக்கம் பேசிடுவார், நம்மளாம் அட்வொகேட்ஸ். ஆனா இப்ப நீங்க எல்லாம் ஜட்ஜஸ். அப்போ ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாங்குறாங்க. இந்த ரெஜிஸ்டர் பண்றதும் ரெஜிஸ்டர் பண்ணாத யார் பண்றாரு? டிபார்ட்மெண்ட் பண்றாங்க. சோ நீ வந்து உன் ஸ்டேட்டஸை போடு, இதை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கறாங்க. சோ
இங்க கவனிச்சுக்கு பாருங்க, இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்கணும்னு சொல்லி ஒரு உயர் நீதிமன்றம் வந்து எப்படி முடிவுக்கு வந்தாரு? பிகாஸ் அவர் நீதிபதி, அவரால் கன்க்ளூட் பண்ண முடியல. அப்ப இதை ஒரு ரிப்போர்ட் கேட்போம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றாரு. இப்ப பாருங்க, அவர் பேர்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. பார்ட்டி ஏரிஸ்ல அவர் வர்றாரு, அவர் ஒரு அபிடேவிட் போடுறாரு. அந்த அபிடேவிட்ல 6வது பேராகிராஃப்ல அவர் என்ன சொல்றாரு? It is reverently submitted that in view of the legal position emerging from various judgments, Honorable Division Bench and in particular with Supreme Court as said Supra, yes, circular was 52,666/C1/2018ல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு சர்க்குலர் கொடுக்குறாங்க 29/11/2018ல, through which all the registering officers, sub registrar எல்லாரும், registrars எல்லாரும் were instructed to follow the guidelines illustrated in the circular in respect to the unilateral cancellation of settlement document as below. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? கவர்மெண்ட் வந்து, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா சப் ரெஜிஸ்ட்ராருக்கும் வந்து யூனிலேட்டர் கேன்சலேஷன் வந்ததுன்னா கீழ்கண்ட விதிகளை நீங்க பாருங்க. எனி செட்டில்மெண்ட் டீட் வேர் இன் நோ கண்டிஷன் whatsoever has been imposed on the settlee, and if a unilateral revocation, cancellation of such settlement deed by the settlor is presented for registration, registering officers shall not accept such unilateral cancellation deed for registration, and check slip shall be issued in this regard. இது இப்ப நான் படிச்சுட்டேன், இதோட அர்த்தம் சொல்றேன் பாருங்க. எனி செட்டில்மெண்ட் டீட், எந்த விதமான ஒரு தான செட்டில்மெண்ட் ஆவணமாக இருந்தாலும், வேரின் நோ கண்டிஷன், எந்த ஒரு கண்டிஷனும் போடாம இருக்கும் பட்சத்துல, whatsoever has been imposed on the settlee, செட்லிக்கு எந்த கண்டிஷனும் இல்ல, பெனிஃபிஷியரிக்கு எந்த கண்டிஷனும் இல்ல, அண்ட் இஃப் யூனிலேட்டரல் ரிவோகேஷன் கேன்சல் பண்ண வந்தாங்கன்னா அந்த டீடை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எடுத்துக்காதீங்க. அப்போ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் போடுறாரு. என்ன சொல்றாரு? பெனிஃபிஷியரி மேல எழுதி வச்சவங்க ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காங்களா? அப்படி போடலன்னு ஏத்துக்காத, நீ வேணா நோட் போட்டு கொடுத்துரு, என்னால பண்ண முடியாது, கேன்சலேஷன் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, நீ எங்க போறியோ போய் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, such revocation deeds can be accepted for registration only if settlee has joined in execution registered in the registration. இப்போ வந்து 2 பேரும் வந்து கேன்சல் பண்ண வந்தாங்க, பண்ணி விட்டுரு அப்படிங்கிறார். 2வது பாயிண்ட். எனி செட்டில்மெண்ட் டீட் 3, entertain condition has been imposed to the settlee, and if an unilateral revocation cancellation such deed is executed by the settlor, clearly stating that settlee has not fulfilled certain conditions imposed in the settlement deed, the same can be registered after ensuring this said condition were specifically mentioned in the said settlement. இதுல என்ன சொல்றாரு? ஒரு ஆவணத்தை வாங்கிக்க, ஒரிஜினல் ஆவணம் தள்ளுபடி பண்ண வேண்டிய ஒரிஜினல் ஆவணத்தை படி, அந்த ஆவணத்துல செட்லிக்கு வந்து இந்தந்த காரியங்கள்லாம் செய்யணும் எனக்கு அப்படின்னு ஏதாவது எழுதி இருந்தா அதை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ. அத இவர் செய்யல அப்படிங்கிற விவர குறிப்ப இந்த கேன்சலேஷன் டீட்ல சொல்லி இருக்காரா அப்படின்னு படிச்சு பாரு. அப்படி இருந்தா அந்த டீட பதிவு பண்ணு. இங்க என்ன வருதுங்க? முதல் டீட்ல என்ன பண்ணிட்டாரு? கண்டிஷனே இல்லை அப்படின்னா அந்த டீடை வந்து கேன்சலேஷனுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்காத. 2வது 2 பேரும் வந்து கையெழுத்து போட்டு கேன்சல் பண்ணி விட்டுரு. 3வது ஒரிஜினல் செட்டில்மெண்ட் டீட்ல வந்து செட்லிக்கு டியூட்டிஸ் இருக்குது, செய்ய வேண்டிய பாக்கி இருக்குது, செய்ய வேண்டிய கடமை இருக்குது அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அது செய்யாம இருக்கிறாரு அப்படிங்கிற வாசகங்கள்லாம் இந்த டீடுல வந்து சொல்லப்பட்டிருந்தா பதிஞ்சு விட்டுரு. இப்போ நீங்க அங்க போகாதீங்க, அந்த லீகல் என்டிட்டிக்கு போகாதீங்க, பிரதிவாதி சொன்ன லீகல் என்டிட்டிக்கு போகாதீங்க. இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டோட சர்க்குலர். அப்புறம் என்ன பண்றாரு? இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே ரிட் அப்பில் 984/2022 24/6/2022 தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்றோங்கிறது. அதை தான் இந்த மனுதாரரும் கொடுக்குறாரு. அந்த நம்பர் நோட் பண்ணிக்கிங்க, 984/2022 ரிட் அப்பீல். அதுதான் அவர் முதல்ல கொடுக்குறாரு. அதை பேஸ் பண்ணி தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செயல்படுறோம். It is submitted that this responded in compliance to another order
மதுரை பெஞ்ச் என்ன பண்றாங்க, WP நம்பர் 12388/2020 2021 ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. அது 2021 போட்டிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்டிங் தி ரெஜிஸ்டர்ட் ஆபீசர் டு ரெஃப்யூஸ் யூனிலேட்டர் கேன்சலேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் சப்ஜெக்ட் டு இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் பை தி ஏர்லியர் சர்க்குலர். 2018 சர்க்குலர்ல என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கோ அதை பயன்படுத்தி தான் நீங்க செயல்படணும்னு சொல்லி ரீகன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க புது சர்க்குலர்ல. இந்த பொசிஷன்ல இருந்து நான் பார்க்கும்போது யாரு இந்த ரிட் பெட்டிஷன் ஜட்ஜ், it is reiterated that unilateral cancellation settlement shall be entertained subject to the terms and conditions of earlier settlement. எந்த ஆவணத்தை தள்ளுபடி செய்ய வேண்டுமோ அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகளை பொறுத்துதான் முடிவெடுக்க இயலும். கேன்சலேஷன் பண்றதா கேன்சலேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்றது தெரிய வருது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். இப்போ it is further submitted that the respondent counsel, அந்த நண்பர் பாண்டியராஜன் சொன்னார், many petitioners, senior citizens, parents and those who are seeking orders for registration of unilateral revocation settlement deeds executed by them voluntarily without any preconditions to their near and dear on account of breach of trust. என்ன முதல்ல செய்வான் நம்பிட்டு எழுதி கொடுத்துட்டேன், இப்ப நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற சூழ்நிலையில திருப்பி நான் கேன்சல் பண்றதோட எனக்கு வழியே இல்லை அப்படின்னா, பாண்டியராஜன் சொன்ன மாதிரி அவருக்கு இருக்க ஒரே வழி நேர டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போய் மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007 பிரகாரம் அவருக்கு தேவையான ரெமெடியை தேடிக்கொள்ள வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப பாருங்க, கண்டிஷன் போட்டிருந்தாங்கன்னா கண்டிஷனை நிறைவேற்றலைன்னா கேன்சல் பண்ற டாக்குமெண்ட்டை பதிஞ்சுக்கோ, கண்டிஷனே இல்லைன்னா பதியாத, 2 பேர் வந்தா பண்ணி விட்டுரு. இப்ப நிறைய சீனியர்ஸ்ல என் பையன் முன்னாடி எழுதி கொடுத்துட்டு என்னை விட்டுட்டேன் சொத்து போச்சு அப்படின்னா நீ அந்த கதையெல்லாம் பார்க்காத, நீ நேரா கலெக்டர்கிட்ட அனுப்பிச்சு விட்டுரு, அவங்க சட்டப்படி பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல 2வது சர்க்குலர்ல this court directed Inspector General of Registration to file an affidavit only to ascertain stand of the department insofar as entertain the documents which unilaterally revokes or cancels earlier settlement. Now that this court is satisfied with the stand taken by the registration department, this court will deal with the facts on the present case. இனிமேதான் இதையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த present case உடைய circumstances நம்ம போலாம் அப்படின்னு முடிவுக்கு வர்றார். The court now focus on the relevant clauses. டாக்குமெண்ட்ல உள்ளதெல்லாம் எடுத்து படிச்சு பார்க்க போறாங்க. Upon the latest appearing for third respondent குள்ள சொல்றாரு, in order to substantiate his submission to the effect settlement deed does not create any vested right. அந்த மேடம் சொன்னாங்க இல்லையா vested right, இந்த ஆவணத்துல vested right உருவாகவில்லை அப்படின்னு பிரதிவாதி சொல்றாரு. Relied upon the extracted, அது எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆயிருக்குன்னு சொல்லிக்கிறாரு. அந்த எக்ஸ்ட்ராக்ட் அது ஏதோ ஒரு மொழியில இருந்திருக்குது, இதுல ரவுண்டா போட்டு விட்டாங்க, அது தெரியல. அப்ப என்ன சொல்லிருக்காருன்னா, ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி பிலாங் டு ரெப்யூட்டட் டு பிலாங் தேர் டு ஃபார்மிங் பார்ட் தேர் ஆஃப் ஓவர் ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி ஆஃப்டர் ரீட்டர்னிங் லைஃப் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் செட்டிலர் ஓவர் த ஷெட்யூல் ப்ராப்பர்ட்டி hereby settled and settlers here itself hold and enjoy scheduled property as full and absolute one of their property, full powers of alienation only after the lifetime of the settler அப்படிங்கறத பாக்குறாங்க. அது அந்த எழுதி கொடுத்தவருடைய இறப்புக்கு பின்னர் மட்டுமே இந்த சொத்தை விற்கிரயம் செய்யக்கூடிய உரிமையை மனுதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு எழுதியிருக்கிறத அதுல பாக்குறாரு. 2வது என்ன பாக்குறாரு, அஷ்யூர்ஸ் தட், அதாவது எழுதி கொடுத்தவர் என்ன கன்ஃபார்ம் பண்றாரு, என்ன அஷ்யூர் பண்றாருன்னா, லைஃப் டைம் அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்க இந்த சொத்தின் மீது முழு உரிமை வைத்துக் கொள்வது, வாழ்நாள் முழுக்க இந்த சொத்தின் மீது shall have the right, title, interest in the scheduled property and anyone else claiming through from them. செட்டிலி மூலமா இதுல கிளைம் பண்ணாங்கன்னா settler in trust for shall not have any right, title in whatsoever scheduled property into the settled again. ஆக நீ விற்க கூடாது, வாங்க கூடாது, ஒண்ணுமே செய்யக்கூடாது என் ஆயுசு இருக்கிற வரைக்கும் அப்படிங்கிற விவரத்தை அவங்க தெளிவா எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு விற்பனை உரிமை கொடுக்கப்படலைன்றதை எழுதியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட்ல என்ன எழுதியிருக்காங்க,
settler doth hereby declare and assure settlers that the said scheduled property hereby settled is the absolute property of the settler herein, and the settler has every manner right to deal with the same in the manner hereby done. அந்த சொத்தை வந்து ஆயுள் வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ முழு உரிமைதாரரா இந்த அம்மாவே வந்து இருந்துக்கிறதுக்கு எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. The settler doth hereby declare the covenant with the settlers shall be entitled to scheduled property after the lifetime, confirms that there are no suits, appeals, petitions pending in the court in which any question related to scheduled property is in issue, that there is no attachment, mortgage, lien, encumbrance, proclamations or orders in respect to scheduled property. இந்த சொத்தை பொறுத்து ஆனா செட்டிலர் என்ன சொல்றாரு, இந்த சொத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்ற பிரச்சனை இல்லை, பெர்மிஷன் இல்லை, மார்ட்கேஜ் இல்லை, அது இல்லை, இட்ஸ் கிளியர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு எழுதுறாரு. ஆறாவதா என்ன சொல்றாரு, the scheduled property hereby settled to the settlers without the right to alienate, அதை விற்கக்கூடிய உரிமை கொடுக்கப்படாமல் ஆயுள் பிரதித்துடன் எழுதப்பட்டிருக்கிறதா. இதுதான் அவங்க வந்து 6 பாயிண்ட் வச்சிருக்காங்க. அட் திஸ் ஜங்ஷன் இந்த மாதிரி சூழ்நிலையில it will also relevant to take note of the reasons assigned in the deed, revocation through which the above settlement deed was unilaterally cancelled. இதை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி ஆயுள் பிரேந்தம் கொடுத்துருக்காங்க, ஏலினேஷன் பவர் இல்லை அப்படிங்கிறத மனசுல வச்சுதான் இந்த வழக்கில் உள்ளதை வந்து 2013 டீடை கேன்சல் பண்ணிட்டாங்க. The relevant classes are extra hearing. இப்போ வந்து 3479 யார் யாருக்கு இருக்குது என்ன இருக்கு, இப்பதான் அவர் சொன்னார் பாருங்க, undue influence, அதை பத்தி நம்ம பேச போறோம். The party first part state above mentioned settlement deed was forced out of me and signature was obtained by my daughters and granddaughter in front of the unknown witness by coercion and undue influence. This can be ascertained by the fact that I have been living with my son, that is respondent only. My daughters got married, are all well settled in their life, and my granddaughter is also married and well settled in life. I had intended wish to settle the property exclusively and permanently for my only son, Mr. SuryaKumar Giridas Chaubriya. மகனுக்குத்தான் நான் கொடுக்க வேண்டும், அவங்களுக்கெல்லாம் சீர் செலவெல்லாம் பண்ணிட்டேன், நல்லா செட்டில் ஆயிட்டாங்க, ஏன் ரியல் இன்டென்ஷன் இதுதான் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. வேறஸ் I came to know that my son has been excluded under document. எனக்கு இப்பதான் தெரியுது என் பையனுக்கு நான் எழுதல அப்படிங்கிறது 2009 டாக்குமெண்ட்ல இருக்கிறது எனக்கு இப்பதான் தெரியுது. I realized என்னுடைய 2 மகள்களும் ஒரு கிராண்டட்ரையும் ட்ரிக் பண்ணி என்கிட்ட இருந்து செட்டில்மெண்ட் டீடை 1/10/2019 எழுதி வாங்கிட்டாங்க அப்படின்னு. அதனால the settlement deed does not hold valid in law அப்படின்னு அந்த அம்மா முடிவு பண்ணி தான் இந்த பத்திரத்தை கேன்சல் பண்றாங்க. The learned counsel for the petitioners submitted that settler who has none other than the mother had retained the life interest in the subject property and had lived in the subject property during his lifetime and did not give power of alienation to the petitioner during lifetime, and that by itself does not make any vested that was bestowed in favor of the petitioner. To substantiate this assumption, இன்னும் அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு. ஜே குப்புசாமி முதலி வாசஸ் மகாலிங்கம். அது வந்து பாத்தீங்கன்னா லா வீக்ல ரிப்போர்ட் ஆன ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுத்து கொடுக்குறாரு. இதுல வந்து வெஸ்டர்ட் ரைட் எனக்கு தான் இருக்குது ஆன் தி டேட் ஆஃப் ரிலேயே 2 பாயிண்ட் அவங்க சொல்றாங்க. அது வெஸ்டர்ட் ரைட்னா என்ன, அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எழுதின அன்னைக்கே எனக்கு உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தால் அது வெஸ்டர்ட் ரைட். இன்னைக்கு எழுதின அன்னைக்கே ஃபியூச்சர் டேட்க்கு கண்டிப்பா பிக்ஸ் பண்ணி ஒரு ரைட் கொடுத்திருந்தாலும் அது வெஸ்டர்ட் ரைட். இதுதான் முக்கியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, என் இறப்புக்கு பின்னால் உங்களுக்கு அப்சல்யூட் ரைட், யூ கேன் செல் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தான் இந்த டாக்குமெண்ட்ல கண்டிருக்கு. அப்போ வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட் ஹஸ் பீன் ட்ரிகர் இன் ஃபேவர் ஆஃப் தி பெட்டிஷனர்ஸ். இப்ப கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு சொல்ல வரேன். அவரு என்ன சொல்றாரு, இப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும், கண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட்னா இது நடந்தாலும் நடக்கும், நடக்காட்டலாம் போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எவ்வளவு எத்தனை சமாச்சாரம் வேணாம்னு சொல்லலாம். கண்டிஷன்னா இன் ஃபியூச்சர் இந்த பெட்டிஷனர் இந்த ப்ராப்பர்ட்டி மூலமா கிடைக்கக்கூடிய வருவாயில 1/4 தொகையை என்னுடைய மகனுக்கு கொடுத்து விட வேண்டியது அப்படின்னு இதுல ஒரு கண்டிஷன் எழுதிடுறாங்க. இன்னும் வச்சுக்குவோம். அப்போ அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டியை
பெட்டிஷனர்ஸ் வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற போது இவங்களே உள்ள இருக்கும்போது வாடகைக்கே விடல. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து ஒரு பணமும் அவங்களுக்கு வரல. இவங்க வாடகை கொடுக்காம இருக்கிறாங்க. இந்த பணத்துல ஒரு பகுதியை தான் அங்க கொடுக்குற சொல்லி இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிளாஸ் அந்த அம்மாவுடைய விருப்பம், இது வர்ற வருமானத்தில் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டியது, கால் பகுதியை, அரை பகுதி, முழு பகுதியை அப்படின்னா இட் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன் பிகாஸ் this property was not let out because it has been utilized by the petitioners itself. So அந்த மாதிரி வரும் பொழுதுதான் that is called contingent interest. It is not a vested interest. Vested interestங்கிறது இங்க எப்படி சொல்லப்பட்டிருக்கு? On the date of demise of settlor, the settlers are entitled to have absolute ownership inclusive alienation power. வந்துருதுங்களா? அப்படின்னு இதை வந்து பண்ணிருக்காங்க. So with that, இப்போ வந்து well settled law preposition என்ன சொல்லுதுன்னா, unilateral cancellation of a deed or instrument is legally impermissible and it is unenforceable in eye of law. Unilateral cancellation deedக்கு unenforceable. ஒரு டீடு கேன்சல் ஆயிடுச்சுங்க, அதனால எனக்கு சொத்து உரிமை மறுபடியும் என்கிட்ட வந்துருச்சுங்க அப்படின்னு நீங்க என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்ப கவனமா கவனிங்க. கோயர்ஷன் அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க, அந்த வாசகம் வருது இல்ல, அங்க ரெஜிஸ்டர்ட் டிபார்ட்மெண்ட் சொல்றாருல்ல, நீ இது இருந்தா பண்ணு, இது இல்லைன்னா பண்ணாத, 2 பேரும் சேர்ந்து இருந்தா பண்ணு, கண்டிஷனை பாரு, நடந்ததா நடக்கலையா பாரு, அந்த சொன்ன கண்டிஷன் முழுமை பெறலையா பாரு, முழுமை பெறலன்னு இது எழுதியிருந்தா பாரு ரெஜிஸ்டர் பண்ணு. அவங்க பாயிண்ட், இவர் பாயிண்ட் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், இவர் பாயிண்ட் வந்து கொடுக்கவே இல்லைங்க. இப்போ வந்து என்ன தெரியுங்களா, இந்த அம்மா அந்த டாக்குமெண்ட்டை போய் கேன்சல் பண்ணினது நிலைக்கத்தக்கதல்ல அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க, எதனால கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த அம்மா இப்போ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 19ல வந்து இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட பத்தி சொல்றதை எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சக்சஷன் ஆக்ட், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் பத்தி எடுக்கிறாங்க. ஸோ த என்டையர் ஜட்ஜ்மெண்ட்டே ஹவு த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் is having veracity over the covenant clause of the settlement deedங்கிறதுக்கு அரைவ் பண்றாங்க. அதுக்கு 100 ஜட்ஜ்மெண்ட்ஸ்களை ரிலைவ் பண்றாங்க. thereafter இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ல வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்றாங்க. so my friends, I leave to you to read the judgment, 24 pages fully, come to the conclusion what is vested interest. Unless otherwise a vested interest is passed on the settlers, the deed can be revoked at any time. But at the same time, when the vested interest is made absolute, either for the present date or for the future is a confirmed date, without having any contingency, definitely the cancellation deed, revocation becomes null and void. அப்ப என்ன ரெமெடி? ரெஜிஸ்ட்ரார் என்ன ரெமெடி கொடுப்பாரு? கோயர்ஷனா, அண்டியூ இன்ஃப்ளூயன்ஸா, உனக்கு தெரியாம பண்ணிட்டாங்களா, நீ அப்படி பண்ணிட்டியா, போசிபிள் கோர்ட் அங்க போய் கேன்சலேஷன் டீட அல்லது செட்டில்மெண்ட் டீட நல் அண்ட் வாய்ட் கேட்டு வித்தின் த லிமிடேஷன் பீரியடுக்குள்ள ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ், இதர சட்டங்களுடைய ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு முடிவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நவ் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டே இன்னைக்கு ஒரு கிளாஸ் முழுக்க நம்ம போயிருக்கோம். ஏன்னா இப்போ நான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு 50% தான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். ஆனா இதை ஒத்தி தான் வரும். ஆனா போக போக காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கிராஸ் பண்றீங்களோ அதை நீங்க எழுத்து வடிவமா நீங்க பரீட்சையில எழுதலாம். அப்படி எழுத்து வடிவமா நீங்க எழுதணும்னா vested interest, contingent interest, covenant clause, conditions, settlement deed given as a will or non-will or bequeathing in nature. அதாவது செட்டில்மெண்ட் டீட்ல இருந்து அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு செட்டிலிக்கு கிடைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ ஹோல்டு, வில்லில் இருந்து பெனிஃபிஷரிக்கு கிடைக்கக்கூடிய சொத்து பிக்வத் இன் நேச்சர். அப்போ பிக்வத் இன் நேச்சர்னா என்ன, ஃப்ரீ ஹோல்டு ப்ராப்பர்ட்டி இன் நேச்சர்னா என்ன, வாரிசு இறங்கு உரிமை சட்டப்படி சொத்து பெறுவது எப்போது, அதனுடைய கண்டிஷன்ஸ் என்ன,
வெராசிட்டி. அதுக்கு தான் வெரி ஃபர்ஸ்ட் சொன்னேன், சேல் டீட்ல மூலமா கிடைக்கக்கூடிய அப்சல்யூட் ஓனர்ஷிப் இந்த செட்டில்மெண்ட் டீடுக்கு கிடையாது. Because all sort of confusions have come to the conclusion whether it is right or wrong. It can be determined by the upcoming judges as like of my friends. Am I right or wrong? If you have any questions, you may please come forward. Thank you, sir. பார்ட்டிசிபேட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? Thank you. சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ இந்த ரிலிங்க்விஷ்மென்ட் எழுதி தராங்களா சார், அதோட எஃபெக்ட் எப்படி சார் இப்போ? சார் ஒன்னு வச்சுக்கோங்க, ரிலீஸ் எழுதுறவருக்கு சொத்துல உரிமை இருக்கான்னு முதல்ல பாருங்க. ரிலீஸ் எழுதாதான் நாமதான் நான் ஹேபத்குவான். யாரோ ஒருத்தர் யாரோ ஒரு ரிலீஸ் எழுதி எங்கேயோ பதிஞ்சு வச்சுட்டாருன்னா அது ரிலீஸ் டீடே அல்ல. யாரோ என் சொத்தை யாருக்கோ செட்டில் எழுதுனா நான் இப்போ வேணா நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்லி ஏரோட்ராமா வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துட்றேன், செல்லுமா? செல்லாது. ரெஜிஸ்டரும் பண்ணி கொடுத்துட்றேன், அதை வச்சுட்டு உரிமை கோர முடியுமா? தட் இஸ் கால் அன்என்ஃபோர்சபிலிட்டி. ரிலீஸ் டீடு மட்டும் வேர்டை மட்டும் பார்க்காதீங்க, என்டையர் அவர்மெண்ட்ஸ் ஆஃப் தி டீடை பாருங்க. ரிலீஸ் டீட்னு எழுதியிருப்பான், உள்ள வேற ஒரு டீடோட கண்டென்ட் இருக்கும், கிரை ஒப்பந்தத்தை எழுதி வச்சிருப்பான். அதனால தலைப்பை பார்க்காதீங்க, என்டையர் வெராசிட்டி ஆஃப் தி டாக்குமெண்ட் ஜாயின் பண்ணா அது என்ன டாக்குமெண்டா வருது அதை தான் பார்க்கணும். ரிலீஸ் டீட் தாராளமா உரிமை அவங்க எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் they cannot claim it. சார் இதுல வந்து Transfer of Property Act will act only under inter vivos, two living persons. Hindu Succession Act only after the demise. But settlement deed இருந்ததுன்னா it is in between inter vivos. After the demise will come into the force. அப்போ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை கிளாரிட்டியா நீங்க புரிஞ்சுட்டு, சொத்துரிமை பரிமாற்றம் உயிரோடு இருப்பவர்கள் மட்டுமே தான் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆகும். சேல் டீடு, மார்ட்கேஜ் டீடு. மார்ட்கேஜ் டீட்ல எங்க சார் விற்கிறாங்க வாங்குறாங்கன்னு கேட்காதீங்க. த இன்ட்ரெஸ்ட், முதல்ல ஒரு வார்த்தை சொன்னேன், ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கண்டெய்ன்ஸ் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு பின்னாடி இது வெஸ்டடா, கண்டிஜென்டா, ரைட்டா, ஆப்சல்யூட்டா, அதெல்லாம் அப்புறம் பார்க்கணும். இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு பாத்துருங்க. ரிலீஸ் டீடை பொறுத்த வரைக்கும் ரிலீஸா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, வாங்குறவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இவ்வளவுதான். ஐ திங்க் யூ ஆர் சர்ப்ரைஸ்ட். புரிஞ்சுதுங்களா? எஸ் சார், கிளியர் சார். தேங்க் யூ சார். சார் சார் அந்த ஜட்ஜ்மென்ட் நம்பர் சொல்லுங்க சார். ஜட்ஜ்மென்ட் நம்பர் 10/657 10657 அந்த ஒரு நண்பர் கூட டைப்பிடிச்சு வச்சாரு, நம்ம இதுல போட்டாரு மெசேஜ்ல 10567. என்ன பண்ணணுமா? அத இல்ல chat boxல இருக்கு சார், ஆல்ரெடி chat boxல போட்டுருக்காங்க பாண்டியராஜன். ஓகே, थैंक यू சார். தேங்க்ஸ் சார். ஏன்னா நீங்க தயவு செய்து இந்த இத வந்து படிங்க, தயவு செய்து இந்த ஒரு அற்புதமான ஒரு ஜட்ஜ்மென்ட். ஓகே சார், அதே சார். ஓகே சார். நல்ல லாஸ்ட் டைம் அப்படிதான் சார் லாஸ்ட் டைம் சார் எங்க நம்ம மதுரை பஞ்சில பண்ணாங்க சார், இதே மாதிரி தான் சார். நீங்க சொன்ன விஷயம் தான் சார். அவங்களும் வந்து போய் கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ண உடனே அவங்க வந்து ரிட்டு வர்றாங்க, சூட்டு போடுறாங்க, சூட்டு போட்டு அதுவும் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ரிட்டு போடுறாங்க. நீங்க சொன்ன மாதிரியே அந்த கலெக்டர்கிட்ட போய் அவரு இது பண்ணி அந்த கேன்சல் பண்ணிட்டாங்க சார். கேன்சல் பண்ண செல்லுட்டாங்க சார். ஆமா, இதுக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா அதர் ஆக்ட்ஸ் ஆர் நாட் பார்ட். ஆமா சார். எஸ், தேங்க் யூ சார். வெல்கம். பாலா சார். சார் வெரி குட் ஈவினிங் சார். நான் பாலா சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். குட் ஈவினிங் பாலா, சொல்லுங்க சார். இப்போ இந்த சொன்ன கேசஸ் நீங்க இந்த 2 விஷயம் சொன்னீங்க இல்லைங்களா, லைக் கேன்சலேஷன் ஆஃப் டீடு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண, ஃபுல்லா கேன்சலேஷன் ஆஃப் டீடு. இந்த கேன்சலேஷன் ஆஃப் டீடு வந்து இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டை இதுக்கு வந்து எல்லாமே அவங்க கொடுத்த, அதாவது சர்க்குலர், அந்த ஐஜி கொடுத்த சர்க்குலர் எல்லாமே செல்லாதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா கொஸ்டின் ஆஃப் லா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா இதை நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல சார்.
இந்த அதெல்லாம் இல்ல, இட் இஸ் நவ் இன் ஃபோர்ஸ். நீங்க 2021 சர்க்குலர் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க நாளைக்கு ஒரு கேன்சலேஷன் டீட் எழுதிட்டு போனீங்கன்னா சப் ரெஜிஸ்ட்ராரை வந்து இந்த டீடை காமிச்சிட்டு அந்த சர்க்குலருக்குள்ள இருக்க போதுன்னா அவர் பதிஞ்சு விட்டுருவாரு. சார் நீங்க பதிகிறது கரெக்டா கல்லையாங்கிறது தான் இந்த கேஸ்ல வந்து விசாரிக்கிறாங்க. உரிமை இருக்கா உரிமை இல்லையாங்கிறது அது சிவில் கோர்ட்ல முடிவு பண்ணணும். நீங்க கன்ஃபியூஸே பண்ணிக்க வேண்டாம். கொஸ்டின் ஆஃப் லான்னா எதை பொறுத்து கொஸ்டின், எல்லாத்த பத்தியுமே கொஸ்டின் ஆஃப் லா வரும். சார் சார் 2 விஷயம் சார். அது சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அப்சர்வ் பண்ண விஷயம் சொல்றேன் சார். ஒண்ணு, அந்த ரிஜிஸ்டர் பதிவாளர், அதாவது பதிவாளருக்கு கொடுத்திருக்கிற பவர் ஜுடிஷியல் பவர் இருக்கா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन. எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்த லெவல்ல இருந்தா அது இல்ல, அது இப்போ வந்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொடுத்தாங்க, அதுக்கும் இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுக்கு இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இல்ல சார், இப்ப அவங்க இப்ப வந்து இந்த பதிவு சட்டத்துல ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்து போலியாக பதிவு செய்யப்பட்ட ஆவணங்களை வந்து சப் ரெஜிஸ்ட்ரார் அல்லது ரெஜிஸ்ட்ராரை விசாரணை செஞ்சு அதை வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய உரிமை அவர் கொடுத்திருக்கு. அதுல உள்ள சார்பதிவாளர் தப்பான வழியை செஞ்சுன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு கொண்டு வந்திருக்காங்க இல்லைங்களா? அந்த பர்டிகுலர் வந்து இப்ப ஸ்டே அவுட் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இட் இஸ் பெண்டிங் பிஃபோர். அது ஸ்டே பண்ணல, டிபார்ட்மெண்டே வந்து அதை அந்த சமாச்சாரத்தை நிறுத்தி வைங்கன்னு சர்க்குலர் கொடுத்துருக்காங்களே தவிர இட் வாஸ் நாட் ஸ்டேட், இட் வாஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் லா. அது வேற. இங்க பாருங்க, ஒரு சட்டத்துல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸை வந்து அல்ட்ரா வைரஸ் டிக்ளேர் பண்றது வந்து ஜுடிஷியரிக்கு மட்டும்தான் இருக்குது. அல்ட்ரா வைரஸா இல்லையா பேரண்ட் ஆக்டுக்கு வந்து அது நெகட்டிவா இருக்கா, நெகேட் பண்ணுதா, ஒத்து போதாங்கிறது தட்ஸ் a different மேட்டர். ஸ்டேட் ஆக்டா சென்ட்ரல் ஆக்டா அது டிஃபரெண்ட் மேட்டர். இங்க வந்து அப்படி இல்ல. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க இப்படி பேசுறதுக்கு இப்படி போகணும். ரெஜிஸ்ட்ராருக்கு எங்க இருந்து பவர் வருது? ரெஜிஸ்டர் பண்ற ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் மூலமா அவருக்கு பவர் வருது. எதையெல்லாம் எந்த மாதிரி ஆவணங்கள் எல்லாம் அவர் பதியலாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. எந்தெந்த மாதிரி சூழ்நிலைலாம் அவர் பதியலாங்கிறது இருக்குது. அவர் பதிஞ்சிட்டாருங்கிறதுக்காண்டி உங்களுக்கு உரிமை ஒட்டிக்க போறது இல்லை. அவர் பதியலைங்கிறதுக்காண்டி உங்க உரிமை விட்டு கொடுக்க போவதில்லை. அதுதான் கொஸ்டின் ஆஃப் லாவே தவிர இது இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டிக்காகவே சொல்றேன் சார். நம்ம லாஸ் எல்லாம் பிரிட்டிஷ் லாவை பேஸ் பண்ணி வந்ததுன்னு எல்லா பேருக்குமே தெரியும். இதே மாதிரிதான் மலேசியா, சிங்கப்பூர் எல்லா நாடுகளும் பிரிட்டிஷ் லாவை பொறுத்துதான் கலனைஸ் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல வந்ததுங்க. ஆனா நம்ம நாட்டு சட்டத்துக்கும் மலேசியால அல்லது சிங்கப்பூர்ல இருக்க சட்டத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குதுங்க. இங்க நம்ம என்ன செய்வோம், நேரா ஒருத்தன் போய் பத்திரக்காரன் போய் இடத்துக்காரன் என்கிட்ட இடம் இருக்குன்னுவான், பத்திர பேப்பரை கொடுப்பான், பாதியை பார்ப்பான், பாதியை பார்க்க மாட்டான், பாதி லீகல் வாங்குவான், வாங்க மாட்டான், பத்திரத்தை போய் பெஞ்சிருவான். நம்ம ஆளுகளை என்ன முடிவு பண்ண, பத்திரம் பதிஞ்சாச்சு நான் தான் ஓனர். இதுதான் நம்ம ஊர்ல இருக்குதுங்க. இது அப்படியே கிடையாதுங்க. அங்க என்ன இருக்குது கவனமா பாருங்க. மலேசியால அங்க உள்ள ஆடிட்டருக்கும் அட்வொகேட்டுக்கும் ஜட்ஜஸை விட பவர் ஜாஸ்திங்க. இது சொன்ன நம்புவீங்களா? ஆடிட்டருக்கும் அட்வொகேட்ஸுக்கும் ஜட்ஜை விட அதிகமான பவர். எப்படி? அவங்க என்ன செய்யறாங்க, ஒருத்தர் விற்கணும் ஒரு ப்ராப்பர்ட்டி என்ன பண்றாருன்னா, அவர் வந்து நம்ம ஊர்ல இப்ப என்ன சொல்றோம், ஒரு பேப்பர் விளம்பரம் கொடுங்க, அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுங்க எல்லாம் சொல்ல, அதெல்லாம் கேட்கறதில்ல. அவன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே விற்க போறவன் பிகம்ஸ் அ பிளைன்டிஃப், வாங்க போறவன் பிகம்ஸ் அ டிஃபெண்டன்ட். கோர்ட்ல போடுறாங்க, அந்த கோர்ட்ல இருந்து ஆர்டர் போடுறாங்க, பேப்பர் பப்ளிகேஷன் போடுறாங்க, ஷெட்யூல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி போடுறாங்க. ஒன்ஸ் டிகிரி கொடுத்துட்டாங்க, இவர் விற்கலாம் இவர் வாங்கலாம் டிகிரி கொடுத்துட்டாங்கன்னா அந்த சொத்துக்கு அப்சல்யூட் ஓனர் அந்த வாங்கினவர் வந்துடுறாரு. அதுக்கு பின்னாடி எந்த கேஸுமே கோர்ட்ல எடுக்க மாட்டாங்க. எங்க நம்ம ஊர் என்ன சொல்றான், 1922 உள்ள பத்திரத்தை படி எனக்கு ஓனர்ஷிப் இருக்குன்னு நாமளே மாத்தி கேஸை போட்டு அவனை போட்டு பாடாப்படுத்துறோம். நாம வக்கீல் தானே, கேட்டா எனக்கு என் கட்சிக்காரருக்கு நான் எதை வேணா செய்வேன்னு சொல்றோம். அது கரெக்டா? நம்மளுக்கே தெரியும் இதுல கொஞ்சம் கூட உரிமை கிடையாது நம்மளுக்குன்ட்டு போட்டு வம்பிழுப்போம். சார் இப்போ நீங்க எத்தனை பேர் வந்து உண்மையான இதை பார்த்துட்டு இந்த கேஸ் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க? இல்ல சார். சார் இப்போ வந்த கண்டென்ட் நான் சொல்றேன் சார். இப்போ ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ வந்து சார் பதிவாளருக்கோ இப்போ வந்து இவருக்கோ, அதாவது எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ இந்த பவர் வந்து கேன்சலேஷன் பண்ணக்கூடிய பவர் கொடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்டன் அமெண்ட்மெண்ட்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்லயோ அல்லது அதுக்கு ரிலேட்டடான ஆக்ட்ல அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டு, அப்படி இல்லைன்னா தனியா ஒரு சட்டத்தையே இயற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க
அது வரைக்கும் கோர்ட் மூலமா தான் இது எல்லாம் கேன்சலேஷன் பண்ண முடியும், கேன்சலேஷன் ஆஃப் டீடு வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ கேஸ் போயிட்டு அதன் அடிப்படையில தான் சார் 2018 சர்க்குலரு, அதன் அடிப்படையில தான் சார் 2021 சர்க்குலரு. இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் சட்டமே நிறைவேற்றிட்டாங்க சார். that has been passed, bill has been consented by the கவர்னருங்க. அதெல்லாம் வந்தாச்சு ஆல்ரெடி. சப் ரெஜிஸ்ட்ரார் இஸ் ஹேவிங் பவர் டு கேன்சல் த டாக்குமெண்ட். அதை இப்ப தற்காலிகமா பெண்டன்சி ஆஃப் தி அல்ட்ரா வைரஸ் கேஸ்க்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. நீங்க தப்பா புரிஞ்சு நீங்க இப்ப 7 வந்து பிரசன்ட்ல பேசுறீங்க. இன்னத்த மேட்டர் இதுதான். சட்ட வடிவ ஆக்கப்பட்டு விட்டது. சப் ரெஜிஸ்ட்ராருக்கு பத்திரத்தை போலி பத்திரமா இருந்தால் கேன்சல் பண்ணும் உரிமை உண்டு. ஆனால் அதை கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. அந்த மேல இந்த சட்டத்தின் மேல அல்ட்ரா வைரஸுக்காக டிவிஷனல் பெஞ்சில் நடந்துட்டு இருக்கு கேஸ். அதனால ரெஜிஸ்டர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்போ வந்து தயவு செய்து போலி பத்திரமா அதான் இதான் எதுவும் பார்த்து எதையும் பண்ணாத, கொஞ்ச நாளைக்கு அடக்கி வச்சுன்னு சொல்லி இன்னர் சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டே கொடுத்தா எப்படி செய்வாங்களோ அது மாதிரி செஞ்சிருக்காங்க. பிகாஸ் தே டு நாட் வாண்ட் டு கோ ஃபார் ஃபர்தர் மோர் ஆஃப் கிளாரிட்டி. குறிப்பா என்னன்னீங்கன்னா, ஏதாவது ஒரு சப் ரெஜிஸ்டார் ஏற்கனவே காசை வாங்கிட்டு பண்ணிட்டான், அவன் மேல நடவடிக்கைக்கு புது ரெஜிஸ்டார் ரெடியா இருக்கிறான், அந்த பஞ்சாயத்து வர வேணான்றதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க பெட்டர் கிளாரிட்டிக்காக. ஸோ இட் இஸ் பிஃபோர் தி ஸ்டாண்டிங் கமிட்டி. யூ கேன் செக் வித் திஸ். சார் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆயிடுச்சா சார்? சார் சட்ட வடிவே ஆயிடுச்சுங்கிறேன், கெசட்லயே வந்துருச்சுங்கிறேன். சரி, ஓகே சார், நான் செக் பண்ணிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். அதாவது தமிழ்நாடு பதிவு திருத்த சட்டம் சட்டசபையில நிறைவேறி கவர்னர் அசன்ட் கொடுத்து சட்ட வடிவாகி லைனுக்கு வந்து அதுக்கப்புறம் தாசில்தார்லாம் ஏகப்பட்ட பேருக்கு பிரச்சனையை பழப்பி எத்தனையோ பேர் விதை போட்டு அவர் தீர்ப்பு மாதிரி எல்லாம் கொடுத்து பலதை தள்ளுபடி பண்ணி பலதை தள்ளுபடி பண்ணாம ஒரே கன்ஃபியூஷனா கிடக்குதுங்க. இப்போ அது மேல ரிட்டு போயிருக்கிறாங்க கன்ஃபியூஷன் நிவர்த்தி பண்றதுக்காக. அந்த ரிட்டு பண்ணிங்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். மேம் சித்ரா மேம். தேங்க்யூ மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்க சார். அதாவது சார் ப்ராப்பர்ட்டி வந்து ஓனர்கிட்ட இருந்து எழுதி வாங்கினது 1985 சார். அதுக்கப்புறம் அந்த ஓனர்கிட்ட வேலை செஞ்சவர் வந்து ஓனரோட நாலேஜ் இல்லாம அந்த இடத்த பாத்துக்குவாங்கல்ல சார், அது அவர் வந்து ஓனர் அந்த இடத்துக்கு வராத போது இது மாதிரி ஓனருக்கும் இப்ப இடம் வாங்கினோருக்கும் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இடத்த பார்த்துக்கிட்டு இருந்தவர் 3ஆம் நபருக்கு 1989 ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு சார். ஓகே. அத பொறுத்து ரெஜிஸ்டரை வந்து இப்ப ரத்து பண்ண வைக்க முடியுமா சார்? அந்த மாதிரி ஹைகோர்ட்ல அதெல்லாம் கிடையாது. அதாவது நீங்க என்கம்பரன்ஸ் சர்டிபிகேட்லயே வாரண்டி ஆஃப் டைட்டிலுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் கேரண்டின்னு கொடுத்துருப்பாங்க விலங்கு சர்டிபிகேட்லயே. பதிவுத்துறை அலுவலர் வந்து ஆவணத்தை பதிவு பண்ணுவார். அதாவது விற்பனை ஆவணத்தை நீங்க 1985 வந்து இருந்த சிச்சுவேஷன் வேற, 89 இருந்த சிச்சுவேஷன் வேற, இன்னைக்கு 2023 இருக்க சிச்சுவேஷன் வேற. இப்ப போனீங்கன்னா பத்திர ஆபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு ப்ரையர் டைட்டில் டீடை காட்டுங்க, அந்த ப்ரையர் டைட்டில் டீடை என்கம்பரன்ஸ் ஃப்ரீ பண்ணி காட்டுங்க, பேங்க்ல மார்ட்கேஜ் இருக்கா அதை கிளியர் பண்ணி காட்டுங்க. அந்த அதே மாதிரி இந்த சாடுதல் போட்டு எழுதுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஏ என்பவரிடம் 5000 ரூபாய் கடன் பெற்றுள்ளேன், நான் தங்களுக்கு 6000 ரூபாய்க்கு விற்று விடுகிறேன், நீங்க 5000 ரூபாய் நேரடியாக செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டியது, நாளை தேதியில் எங்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்ததுனால முழுமையான விற்பனை ஆகணும், அப்ப நான் உங்களுக்கு எழுதி கொடுக்குறேன்னு அவங்க கண்டிஷன் போட்டு எழுதுவாங்க. அந்த கண்டிஷனை அந்த காலத்துல பதிஞ்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் சாடுதல் டாக்குமெண்ட். இப்ப நீங்க சாடுதல் டாக்குமெண்ட் போனீங்கன்னா பதிய மாட்டாங்க. ஆப்சல்யூட் இருந்தா பண்ணுங்க. பிகாஸ் இந்த மாதிரியான இந்த நீங்க சொல்றீங்க இல்லையா, ஒரிஜினல் ஓனர் வேற ஒருத்தர் வித்திருக்காரு, அவருக்குள்ள மேட்டர் முடிஞ்சு போனதே தெரியாம அந்த வீட்டுல இருந்து ஒரு போலி பத்திரத்து மூலமாவோ ஏதோ ஒரு மூலமா பொய்ய சொல்லி ஒரு பத்திர ஆபீஸ்ல பதிஞ்சிட்டாரு, இதை ரிவோக் பண்ணா காலதாமத சட்டம் 1985 நடந்தது, 1989 நடந்து 2023 பண்றீங்கன்னா டேட் ஆஃப் நாலேஜ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா தள்ளுபடி பண்றதுக்கு. ஃப்ரம் த டேட் ஆஃப் நாலேஜ் செக்ஷன் 17 லிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது, நீங்க ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குங்கிறத தெரிந்து கொண்ட தேதியில இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்க டிக்ளரேஷன் சூட் போடணும். நீங்க எப்பவோ தெரிஞ்சுட்டு நீங்க இப்போ வந்து போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் 7 ரூல் 11 தள்ளுபடி பண்ணிட்டு போயிடுவான் கிளைண்ட்ட. அப்போ சொத்து இருக்கிறவர் ஒரு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு கலவக்கையில சொன்னா தூங்கக்கூடாது, தூங்குனா போச்சு.
உங்களுக்கு ரெண்ட் சட்டத்துல என்ன சொல்லிருக்கு, ஒருத்தர் வந்து 20 வருஷத்துக்கு மேல ஒரு இடத்துல குடியிருந்துட்டாருன்னா அவர் எப்ப நினைக்கிறாரோ அப்பதான் இவரை காலி பண்ண முடியும். ரெண்ட் மட்டும் தான் நீங்க வாங்கிக்க முடியும், ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆகாது. சார் இது வரைக்குமே அந்த சார் அது அவங்க எழுதுனதுல இருந்தே கேஸ் போட்டாச்சு, 89ல கேஸ் போட்டாச்சு சார். அதுக்கப்புறம் அந்த கேஸ பார்க்காம விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 30 வருஷமா அந்த இடத்துக்கு யாருமே போகல, 2 பார்ட்டியுமே. இப்பதான் அந்த நாலேஜ் தெரிய வந்திருக்கு, இறந்து போயிட்டாங்க எல்லாருமே. அவங்க பேர பிள்ளைங்களுக்கு தான் தெரிய கேஸ் போட்டுட்டு அப்ப நீங்க வந்து 30 வருஷத்துக்கு சஃபிஷியன்ட் காசு எனக்கு தெரியாது, எல்லாருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா கோர்ட் ஏத்துக்குமா? காலதாமதம் ஆனதுக்கு அப்புறம் போனா எப்படி கண்டு எடுக்கும்? நீங்க கொடுக்கக்கூடிய காசு வந்து ரீசனபிள் சஃபிஷியன்ட் காசு இருக்க வேணாமா? இல்ல அந்த இடத்துக்கு யாருமே சுவாதீனத்துக்கு எடுக்க போல சார். அதாவது சுவாதீனங்கிறது வேற, உரிமைங்கிறது வேறம்மா. அவங்க சுவாதீனத்துக்கு போறாங்க, சுவாதீனத்துக்கு போங்க, அது மைதானமா இருக்கட்டும், அதெல்லாம் மேட்டரே கிடையாது. உரிமை பத்திரம் தான் உரிமையை பேசும், ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் தான் பொசஷனை பேசும். ரெவென்யூ டாக்குமெண்ட்ல இல்ல சார், பதிவு இல்ல. ரெஜிஸ்டர்ஸ்ல மட்டும் தான் பதிவு இருக்கு. அது தேவையில்லை. ஒரிஜினல் டைட்டில் அரைஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி டாக்குமெண்ட்ரி இதுல மட்டும் தான் வரும் ஓனர்ஷிப். நீங்க டைட்டில் இப்போ இப்போ வாதத்துக்கு வரேன், 89ல நான் தான் அந்த போலி பத்திரம் மூலமா நான் தான் வித்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் 30 வருஷத்துக்கு மேல நான் அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியரா என்னோட பொசிஷன் நான் வந்து நிரூபிக்கிற அளவுக்கு என்கிட்ட டாக்குமெண்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்படி ஓனர்ஷிப் கிடைக்கும்? நான் அட்வர்ஸ் பொசிஷன் இல்லாம ஓனரோட நாலேஜ் இல்லாமயே அந்த இடத்துல அந்த நாலேஜ் எல்லாம் பின்னாடி பேசும். காலதாமதம் ஆயிடுச்சுன்னா அது முடிஞ்சு போச்சுமா கதை. நீங்க 3 வருஷத்துக்குள்ள பண்ணணும். ஓனர் நாலேஜ் என்ன தூங்குனாரான்ற பிரச்சனை வரும். நீங்க 80ல ஒரு ஓனர் அது ஒத்துக்கலாம், 85ல ஒரு ஓனர் ஒத்துக்கலாம், போலி பத்திரம் 89ல போட்டுக்கலாம், அதுவும் ஒத்துக்கலாம். நீங்க அதை தள்ளுபடி பண்றதுக்குண்டான காலத்துக்குள்ளார போயிருக்கணும். நீங்க தூங்கிட்டீங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா இன்னும் வெத்து இடமா தான் இருக்கு, நான் தான் ஓனர்னா நீங்க ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் செஞ்சுக்க வேண்டியதுதான். ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது. இப்ப இந்த கேஸ போடலாமா வேண்டாமா? நீங்க முழுமையா நீங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன தகவல் எனக்கு போதுமானதாக இல்லை. நீங்க கையில வச்சிருக்கக்கூடிய ஆவணங்களும் நீங்க சொல்லக்கூடிய சமாச்சாரம் உங்க மனதுல எந்த அளவுக்கு ஏறி இருக்கோ அதுதான் உங்க வாயை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஆமா, அதுல வந்து நாமளே தவறுதலா புரிஞ்சிருந்தோம்னா அது தவறுதலா தான் வெளியில வரும். ஓரல் ஒப்பீனியன் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க பேப்பர் எல்லாம் கிரோனலாஜிக்கலா அடுக்கி டேட் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்து காலதோஷ சட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, டைட்டில் டிரான்ஸ்பர் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு, ஆஸ் ஆன் டுடே ஹூ இஸ் டைட்டில் ஹோல்டர்னு பார்த்துட்டு, பீலேட்டட் டைட்டில் இவருக்கு இல்லாம அவருக்கு இல்லாம இருந்ததுன்னா பெட்டர் டைட்டில் பேஸ்ட் ஆன் தி அதர் ரெக்கார்ட்ஸ் தான் கொராபரேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ண முடியும். பேஸ்ட் ஆன் யுவர் டாக்குமெண்ட் எலிஜிபிலிட்டி கேட்டீங்கன்னா காலதாமதம் போயிட்டு இருக்கும், வழக்கு எழுத்துட்டு கிடக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆனா நீங்க அதாவதுங்க ட்ரேசிங் ஆஃப் டைட்டில்ங்கிறது வந்து ஒரு கலை. அந்த ட்ரேசிங் ஆஃப் டைட்டில் பார்க்க தெரியணும் நம்மளுடைய அனைத்து வழக்கறிஞர்களும். ஏதோ கட்சிக்காரர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நம்ம பேசக்கூடாது. நமக்கு கிளியரா இருக்கணும், இவர் தான் ஓனர், இன்னைக்கு கையெழுத்து போட்டா இவர்கிட்ட இருந்தா வாங்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம 30 இயர்ஸ் கிளியர் டைட்டில் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அப்படி சொன்னா இந்த அம்மா 85ல சொல்லிடுறதுக்கு பதிலாக 1922ல ஏமாத்திட்டாங்கன்னு இப்போ வந்து சொல்ல முடியுங்களா? அதெல்லாம் சான்ஸ் இல்லைங்க. நிறைய விஷயங்கள் இருக்குமா, நீங்க யூ ஹவ் டு திங்க் இட் ஓவர். இந்த சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஒரு செட் ஜெராக்ஸ் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே சார், டெஃபினெட்லி. थैंक यू சார். Thank you. பார்ட்டிசிபென்ட் வேற யாருக்கா டவுட் இருக்கா? சொல்லுங்க சிவமதி. சிவமதி மேம். எஸ் சார். சிவமதி மேம் கேக்குதுல? கேளுங்க மேம். மைக் வந்து இதுல இருக்கு. கேளுங்க சார். ஒரு ரிலின்குவிஷ்மென்ட் டீட்ல ப்ராப்பர்ட்டி ரைட்டை வந்து ரிலின்குவிஷ் பண்றாங்க சார். அதுக்கு கன்சிடரேஷனா ஒரு பார்ட்டி வாங்கிக்கிறாங்க. இப்போ இந்த ரிலின்குவிஷ்மென்ட் டீட பேஸ் பண்ணி கோர்ட் வந்து அதை வேலிடா நம்ம வந்து சொல்லலாமாங்க சார்? அம்மா அதுதான் சொல்றேன்.
அவர்களுடைய உரிமையை வித்து கொடுக்கறதுக்கு அவர் பணத்தை வாங்கிட்டு வித்து கொடுக்குறாரு, பணத்தை வாங்காம உரிமை விட்டுறாரு. தட் இஸ் ஹிஸ் வில் அண்ட் பிளஷர். ப்ராப்பர்ட்டி ஓனர் அவர் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுக்கு பணம் வாங்கிட்டும் விட்டு கொடுக்கலாம், பணம் வாங்காமலும் விட்டு கொடுக்கலாம். அது செல்லுபடியான ஆவணம். நீங்க அதை வச்சுக்கிட்டு கோர்ட் டிசைட் பண்ணுமான்னு கேட்கக்கூடாது. அதுடன் ஒத்த இதர ஆவணங்களுடைய தன்மையை சேர்த்து பார்க்கணும். இந்த டாக்குமெண்ட்டுக்கு பின்னாடி என்ன டாக்குமெண்ட் இருக்கு, இந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ரெஜிஸ்ட்ரார் பார்க்கறவர் ரிலீஸ் பண்ற அமௌண்ட்டுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்களா அப்படின்ட்டு அதுக்கு அவர் பத்திர செலவுக்கு கரெக்டா வந்திருக்கான்னு பார்த்து அவர் பதிஞ்சு விட்டுருவார். தேங்க்யூ சார். அதனால நீங்க இதர ஆவணங்களை சேர்த்து பார்க்கணும். தேங்க்யூ சார். எஸ் மேம். பார்ட்டிசிபென்ட் வேற யாருக்கா டவுட் இருக்கா? யாருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ சார். சார் நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா 108 பேர் பாஸ் பண்ணிருக்காங்க சார். ரொம்ப வெல்கம் வெல்கம் வெல்கம். அப்ப நான் உங்களுக்கு 108 லட்டு வாங்கி தரணும். எஸ் சார். ஓகே, தட் வில் பி டன். நீங்க ஒரு லிஸ்ட் அனுப்புங்க, அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டுறேன். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். 108 பேரும் ஜட்ஜ் ஆகணும், அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஷூர் சார். எல்லா இடத்துலயும் நம்ம டீம் தான் இருக்கணும். பார்ட்டிசிபென்ட் யாருக்கா டவுட் இருக்கா? ஆக்சுவலி மோனிஷா, இது ஒரு நல்ல ஒரு இனிஷியேஷன். அதாவது நம்ம ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு நல்ல இனிஷியேஷன். நம்ம கோர்ட்டுக்கு போனோம், அங்க போனோம், வந்தோம், சண்டையை போட்டோம், கத்தணும், அவனுக்கு அறிவு இருக்காது, அவனுக்கு அறிவு இல்லாதவன்ட்டு எல்லாம் போய் பேசிட்டு இருப்போம். என்ன பண்ண சொல்றீங்க? பட் ஆனா நீங்க ஒரு சட்ட புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஓராண்டுக்கு நிக்கிற அளவுக்கு பவர் இருக்கு. இப்ப நீங்க இந்த வெஸ்டர்ட் ரைட்டுங்கிறத நம்ம நீங்களே சொல்லி பாருங்க. இந்த வெஸ்டர்ட் ரைட்டுக்கு இப்படி ஒரு ரைட் இருக்குங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோமா? யோசிச்சு பாருங்க. இல்லைங்களா? நோ சார். அப்சல்யூட் ரைட்டு, அந்த ரைட்டு, இந்த ரைட்டுலாம் சொல்லிட்டு இருப்போம். வெஸ்டர்ட் ரைட்னா என்ன? அது பெரிய ஓஷன். சார்ஜ், வெஸ்டர்ட் ரைட், இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். நாளுக்கு நாள் ரொம்பவுமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் ஒரு 45 மினிட்ஸ்ல படிச்சுட்டேன் நான் அதையே. ஏன்னா அது என்ன சொல்ல வர்றாங்கிறது என்னை புரிஞ்சுக்கக்கூடிய கெப்பாசிட்டி எனக்கு இருக்கு. ரீசன் என்னன்னா, 1 லட்சம் ஜட்ஜ்மெண்ட் 2 லட்சம் ஜட்ஜ்மெண்ட் படிச்சிருக்கேன் நான். அதனால குயிக்கா அப்சர்வ் பண்ணிடுறேன். நீங்க மறுபடியும் ஜட்ஜ்மெண்ட்ஸை ரீட் பண்ணணும். ஆங்கில புலமை ரொம்பவுமே அவசியமா எல்லாத்துக்குமே. அதை நீங்க தயவு செய்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை லீகல் ஓரியன்ட் ஆங்கில புலமையா இருந்தா கூட போதும். இந்த இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் பேசுற மாதிரி எல்லாம் பேசணும்னு அவசியமே இல்லை. தட் இஸ் நாட் அட் ஆல் நீட். நான் ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், நான் பியூர் தமிழ் மீடியத்துல இருந்து வந்தவன். எஸ் சார், கண்டிப்பா சார். அப் டு +2 வரைக்கும் நான் தமிழ் மீடியம் தான். ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனா காலேஜ் 6 மந்த்ஸ்லயே எனக்கு நானே ஒரு ஸ்கெலட்டன் போட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டேன். நீங்க டெலிவரி பண்ற ஸ்பீச் அவங்களுக்கு ரீச் ஆகணும். நேத்து என்னுடைய சக நண்பர், என்னை விட ஒரு 4 வயசு மூத்தவர், அவர் வரவே கூடாது, ஒரு மட்டமான ஒரு ஷூட்டுக்கு அவர் என்னமோ ட்ரை பண்ணி பேசினாரு. சொன்னதே திருப்பி 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 ஒரு 35 நிமிஷம் பேசினாரு. அந்த கோர்ட்ல இருந்தவங்க எல்லா பேருமே தூங்கிட்டாங்க. அந்த அளவுக்கு பேசி என்ன பிரயோஜனம் இருக்குங்க? கிளாரிட்டி அடிக்க வேணாமா? எதை பேசணும், எதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இந்த ஜட்ஜ்மெண்ட்ல எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும். அந்த கேஸுக்குள்ளாரெல்லாம் போய் அப்படி சொன்னா, இப்படி சொன்னா, அப்படி சொன்னா, இப்படி சொன்னா தேவையே இல்லை. அதனால கிரக்ஸ் ஆஃப் தி இஷ்யூக்கு வாங்க. சார் அந்த டைம்லயே தூங்கிட்டாங்களா? ஆமா, நாங்களே தூங்கிட்டேன். சிரிப்பா வருது சார். எல்லா கோர்ட்லயும் அப்படிதான் சார் இருக்கு. எனக்கே பயங்கர தூக்கம். நான் எதிர் வக்கீலா போயிட்டேனே, தூங்காம உட்காந்துருந்தேன். தாங்க முடியல. உண்மையதான் சொல்றேன், நான் பொய்யெல்லாம் சொல்லல. நான் ரொம்ப ரொம்ப பிரமாதமா பேசுவேன்னு சொல்லலை. ஒண்ணுமில்லாதே போட்டு ஜட்ஜ்மெண்ட் வரும் சார். தூங்கிட்டீங்க ரைட், யாருக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும்? எங்க அப்பா மதுரையில டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அவருக்கு மர்டர் கேஸ் நடத்தும் போது தூங்கிட்டாரு. இவரு டைஸ்ல மேல ஏறிட்டாரு. இங்க பாரு, நீ தூங்குறதுக்கு பதிலா
என் கட்சிக்காரன் இன்னைக்கே தூக்கு தண்டனை கொடு, நான் ஹைகோர்ட்ல போய் எடுத்துக்கிறேன், ஆனா தயவு செய்து நீ தூங்கப்படாது அப்படின்னு சொல்லி சண்டைக்கு போயிட்டாரு. அப்ப எனக்கு 11 வயசு. அதெல்லாம் அனுபவம் தானே. இன்னைக்கு நீங்க தூங்குறீங்கன்னு சொன்னா அவ்வளவுதான், நமக்கு நெகட்டிவா போட்டு விட்டுருவான், கட்சிக்காரன் நம்மளை போட்டு கொடன்னு குடைவான். எப்படி சார் கோர்ட்ல போய் தூக்கம் வரும்? கோர்ட்டு தான் நல்ல இடம், அருமையா தூக்கம் வரும். எங்க ஊருக்கு வாங்க நீங்க, திருப்பூருக்கு எல்லா பக்கமும் ஏசி போட்டிருக்கிறாங்க, லஞ்ச் நல்லா கொடுப்பாங்க, ஜம்னு சாப்பிட்டு தூங்கலாம். என் கூட ஒரு ஜூனியர் ஒருத்தர் இருக்கிறாரு, பேர் சொல்ல விருப்பப்படல. அவர் என்ன சொல்றாரு, போகிறது வர்றது கொடுக்கறது எடுக்கிறது இதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, புஸ்தகத்தை தொடர்றதுன்னு சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆகாது, என்கிட்ட சொல்லவே கூடாது. அதெல்லாம் அவரு அந்த நண்பர் ஒரு இஸ்லாமியர், இதெல்லாம் ஹராம், எனக்கு தென்ன தெரியுமா அதை மட்டும் சொல்லுங்க. என்ன பண்றது? ஒரு மர்டர் கேஸ் வந்துச்சு, அந்த மர்டர் கேஸ்காரன்ட்ட கேஸ் வாங்கி நான் அப்பியர் ஆகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்ன சார் கொலை செஞ்சவங்க எல்லாம் அதுல நல்லா சார் இருக்குது, ஹராம் சார் இருக்கிறாரு. ஓ, மதிய சாப்பாடு சாப்பிட்டதே அவங்க அதுலதான் ஏன் சாப்பிட்டோம், வயிற்றுக்குள்ள போயிருக்கேன், என்ன பண்றதுன்னா அது அப்படித்தான். அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. நமக்கு சட்டம் என்ன சொல்லுது, போலீஸ்காரன் என்ன தப்பு பண்ணிருக்கான், அவனை எப்படி வெளியில கொண்டு வரலாம், அது மட்டும் தான் நம்ம எத்திக்ஸ். நான் சின்ன ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 41 and 41A நேற்று ஒரு பெரிய ஆர்குமெண்ட் பண்ணினேன். போலீஸ்காரருக்கு செக்ஷன் 41 தான் காக்னிசபிள் அஃபென்ஸுக்கு அரெஸ்ட் பண்ற உரிமை இருக்குது. அவர் எப்போவாவது 41A நோட்டீஸ் கொடுத்துட்டாருன்னா வித்தவுட் தி பவர் ஆஃப் தி கோர்ட், அதாவது டிடென்ஷன் ஆர்டர் ஃப்ரம் தி ஜேஎம் கோர்ட்ல வாங்காம அவர் அரெஸ்ட் பண்ணினார்னா அந்த அரெஸ்ட் ஆனது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் கொண்டா இருக்கு. என் கட்சிக்காரர் இப்ப பண்ணி 32 நாள்ல உள்ள வச்சிருக்கிறீங்க நீங்க. நான் இப்ப டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் 2 பேர் மேல கொடுக்குறேன், ஐஓ மேல கொடுக்குறேன், JM3 மேல கொடுக்குறேன். நீங்க தானே மாவட்ட நீதிபதி, என் ஆளை வெளியே விட வேணாம், ஆனா அவங்க 2 பேரையும் உள்ள தள்ளுங்கன்னு. அப்ப 41க்கும் 41Aக்கு இன்டர்பிரட் பண்ணணும்ல. இவ்வளவும் பேசிட்டு பண்றேன்னு சொல்லிட்டு என் பேரை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டான். அந்த ஆள் தூங்கி இருப்பான், நாளைக்கு தான் தெரியும் என்ன எழுதுவான்ட்டு. ஹைகோர்ட் போனா அது கிளியர் ஆயிடும். சார் அது மாதிரி மேல டைஸ்ல உட்காந்துருக்கவங்க எல்லாம் கோலம் எல்லாம் போடுவாங்களாமே சார், நம்ம ஆர்குமெண்ட் பேசும்போது எழுதுற மாதிரி கோலம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்களாமே. என்னுடைய இளவல்கள் ஒரு 4 பேர் 5 பேர் ஜுடிஷியல் ஆபீசரா இருக்கிறாங்க. நான் அவங்க கிட்ட கேட்டு சொல்றேன் கோலம் போடுறாங்களா இல்லையான்ட்டு, உறுதியா. சார் இங்க எல்லாம் சொல்லிக்கிறாங்க சார், அதான் உங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நான் பார்க்கல. நான் உண்மையிலமா ஒண்ணு சொல்றேன் கேளுங்கம்மா, நீங்க ஆர்கியூ பண்ணும்போது டயஸை பார்த்து ஆர்கியூ பண்ணுங்க, ஜட்ஜை பார்த்து ஆர்கியூ பண்ணாதீங்க. நீ என் வாழ்க்கையில கிடைச்ச அவன் நல்ல கரெக்ட் கரெக்ட்னு மண்டையாட்டுவான், அதோட சரி உங்களுக்கு எதிராக எழுதி வச்சிருவான். அவனை பார்த்து அவனோ அவளோ யாரையும் பார்த்து பேசாதீங்க. நீங்க வாட்டில் மேக்க பார்த்து பேசிருங்க, தெற்க பார்த்து பேசுங்க. அவன் காதுல விழுந்தா உலட்டும், உலட்டினா போட்டுரும். அவன் பார்த்தீங்கன்னா நீங்க சொல்ல வேண்டதை சொல்ல மாட்டீங்க, கருத்து போட்டு போயிடும். நம்ம எல்லாம் கேட்டாரு பாதியில் விட்டுருவீங்க. சரிங்களா? கண்டிப்பா சார், அவங்க பார்த்து பேசினா வேற மாதிரிதான் சார் பேசுவா. பார்க்காமலே பேசுறோம்னா நம்ம என்ன சப்ஜெக்ட் சொல்ல வரோமோ அதை முழுமையா சொல்லிடலாம் சார். ஆமா சொல்லிடலாம். நிறைய இருக்கு, நிறைய சிரிப்பு அனுபவங்கள். அதுக்கு தனியாவே ஒரு மணி நேரம் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணலாம். இந்த கோர்ட்ல நடக்கிற கேலி கூத்து எல்லாம் பார்த்துட்டு பேசிட்டே இருக்கலாம், இதுல இப்படி இப்படி அதுல எப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தன் ஃபுல்லா தண்ணியை போட்டு வந்துட்டான் இந்த கோர்ட்ல, மகிழா கோர்ட்ல, அவன் பொண்டாட்டியை கொலை பண்ண கேஸ்ல. அவன் பாட்டுல கொஞ்ச நேரம் உட்காந்தான், தலையில சார்ந்தான், காலை நீட்டினான், கீழே படுக்கவே ஆயிட்டான். 10 குறைக்கு பின்னாடி நாங்க தான் உட்காந்துருக்கோம், என்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். சார் நான் பேசலாமா, சார் நான் பேசலாமான்றான். நான் பார்த்தேன் அவனோட தொல்லை தாங்க முடியல, பேசுறான்ட்டு. அங்க இருந்து ஜட்ஜை பார்த்து, சார் இந்த கேஸ் எல்லாம் போய் சார், அந்த செல்போனை கொடுங்க சார், கேஸை உடச்சு காட்டுறேன்றான் கீழே இருந்து மேல. அவன் அப்புறம் என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்கிறான். அவன் இருக்கிற இடமே தெரியல. அவன் சொல்றான், கடைசிக்கு என்ன ஜெயில தானே போட போறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பேசுறேங்கிறான். என்ன பண்ணுவீங்க? நல்லா தண்ணியை போட்டு இஷ்டத்துக்கு வருவானுங்க போவானுங்க ஒவ்வொரு கோர்ட்லயும், அவங்களும் கண்டுக்கவே முடியாது.
நம்ம டிப்ளமசியை நம்ம தான் நைஸா அங்கிருந்து நடந்து வந்துடணும். சார் அந்த இடத்துல மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்கரண்ட் பவர் யூஸ் பண்ண முடியாதா சார்? என்ன பவர் யூஸ் பண்ணுவாரு? அதிகபட்சம் போனா ஜெயிலுக்குள்ள தானே தள்ளுவாரு. நான் தான் ரெடியாச்சே அப்படிங்கிறான் அவன். இன்னைக்கே தள்ளு, ஏன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறான். அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது. ட்ரையல் நடத்தி தானே சார் அவங்க கன்விக்ஷன் கொடுக்கணுமா அக்யூட்டல் பண்ணுமா? ஆமா, அதுதான் பிரச்சனை. அதுக்கு முன்னாடி எப்படி சார் உள்ள தள்ளுறது? உள்ள தள்ள முடியாதுல்ல. அப்ப நானும் பேசுறேன் இடையிலன்னு கத்துவான். ஆமா சார், எங்க ஊர்ல கூட நடந்துச்சு சார். எல்லா கூத்தும் எவிடன்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அக்யூஸ்ட் பாக்ஸ்ல இருக்கிறவரு நான் ஒரு நிமிஷம் பேச முடியுமான்னு அவராவே கேக்குறாரு. கத்துவான். அதெல்லாம் நடக்கும். அப்படி என்ன பண்றது? அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க செல்வாங்க அப்படின்னு காதல. நேத்து அந்த பொள்ளாச்சி கோர்ட்டுக்கு ஒண்ணு போயிருந்தேன். அவருக்கு ஒரு 55 56 வயசு இருக்கும். அவரு சம்சாரம் டிவிஏ கேஸ் போட்டிருக்கும் போல தெரியுது. அது சீஃபோ கிராஸா எடுக்கிறாங்க. இங்க இருந்து பின்னாடி இருந்து கத்துனான், என்ன ஏதாவது நீதியை சொல்லுங்க, எனக்கு தெரியாமலே என் பிள்ளைக்கு கொண்டு போய் இவ அம்மான்ற பொருளை லவ் மேரேஜ் பண்ணி வச்சுட்டா. ஒரு லேடி இப்படி செய்யலாமா? நான் இப்ப கணவனுக்கு அடங்கி போகணுங்கிறது நீதி இல்லையான்னு கத்துறான் அங்க இருந்து பின்னாடி இருந்து. ஜட்ஜு நீ மனு போடுப்பா பாக்கலாங்கிறாரு. இதுக்கு என்னங்க நீதி சொல்றதுக்கு மனு என்னங்க கத்துறான் அங்க இருந்து. ஓ, அந்த அம்மாவுக்கு மகன் தானப்பா, அவனுக்கு கல்யாணம் பண்ணா உனக்கு என்னப்பாங்கிறான் இன்னொரு ஆளு. அதெல்லாம் நீ பேசக்கூடாது, புருஷனுக்கு அடங்கிதான் இருக்கணும் அப்படின்னு அவங்க கத்துறான். இதான் நீதிங்கிறான். நீ ஒரு மனு போடு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு அவரு. ஜட்ஜி வேற என்ன சொல்ல முடியும் அதுல? சரி சரி நிறுத்திக்கோ, நீ ஒரு மனுவை போடு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. போடணும், வேற வழியே இல்ல சார். வேற என்ன பண்ண முடியும்? மனு போட்டா தானே அவரால் பதில் சொல்ல முடியும். மனு போடலன்னா அவரால் என்ன சொல்ல முடியும்? மனுதான் சார் அவருக்கு அதிகாரத்தை கொடுக்குது. அவரும் 20 ரூபா ஸ்டாம்ப் போட்டி போட்டா அவர் ரிஜெக்ட் பண்ணுவாரு, எடுத்துப்பாரு, கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரு, ஏதோ ஒண்ணு செய்வார். இது சிஸ்டம். எஸ் சார், இந்த தூங்குறதுன்னு சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது சார். நம்ம வக்கீல ஒருத்தர் நல்லா தண்ணிய போட்டு நல்ல அன்னபூர்ணால பார்சல் என்ன பார்சல்னு கேட்டீங்கன்னா பிரியாணி, தம் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு வந்து கோர்ட்டு ஹால்ல சாப்பிட்டு அப்படியே படுத்துட்டாரு சார். அவர் எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஜட்ஜி பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சாஸ்தாங்கமா இவர் ஸ்ரீரங்கம் பெருமாள்ல ஸ்ரீரங்க கோயில பெருமாள் படுத்துட்டு இருக்கிற மாதிரி இப்படி படுத்துட்டு இருக்காரு. என்ன சொல்ற சார்? இன்டாக்சிபிகேஷன். அவர் தண்ணியில இல்ல. சங்கம் நடவடிக்கை எடுக்கணும் சார். எந்த சங்கம் நடவடிக்கை எடுக்கும்? தமிழ்நாடு பார் கவுன்சில் சங்கம். அதெல்லாம் பக்கத்துல இருக்கிற சீனியர் தயவு செஞ்சு அவரை எழுப்பிடாதீங்க, வெளியே வந்து பயங்கரமா பேசுவாரு அப்படியே அப்படிங்கிறாரு. இல்ல, நாங்க எங்களுக்கு இன்டகிரேட்டட் கோர்ட் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கணும். ஒரு எரும மாடு வந்துருச்சு கோர்ட்டுக்குள்ளார. எல்லா வக்கீலும் ஓடி அதை விரட்டி அது இஷ்டத்துக்கு ஓடுது, இங்கிட்ட அங்கிட்ட எல்லாத்தையும் தள்ளுது. அதுல ஒருத்தர் வந்து பக்காவா ஒரு வக்கீலுக்கு எரும மாடு மேய்க்க தெரிஞ்சவர் பக்காவா அதை தட்டி கூட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டாரு வெளியே. நான்லாம் எரும மாடு படிச்சு தாங்க நான் வந்து லா படிச்சேன், அதனால எனக்கு இதை பத்தி தெரியணும்னு அவர் சொன்னாரு. அது பிராணிகள் அப்படித்தான் இருக்கும், அதுகளுக்கும் இது இருக்கு இல்லையா? அது ஏன் வருது போகுதுன்னு நம்ம பார்க்க முடியாது. அது மாதிரி குடிச்சிட்டீங்கன்னா நீங்க தண்ணியில மறந்து பிராணியா மாறிடுறோம் நம்ம. அப்புறம் நார்மல் கண்டிஷன் வந்ததுக்கு அப்புறம் தானே மனிதனா மாற முடியும். என்ன செய்யறோம்னு தெரியாம ட்ரெஸ் எல்லாம் வந்து போயிடும், ரோட்ல கிடப்பாங்க, ரொம்ப கஷ்டம். எங்களோட ஒரு சீனியர் இருந்தாரு, அவர் வந்து ஒரு 8-9 தடவை டாஸ்மாக் கடையில் குடிச்சு நான் அவரை ரெஸ்கியூ பண்ணி அனுப்புறதே எனக்கு வேலை. அந்த குடி வந்துருச்சுன்னா அந்த இதெல்லாம் போயிடும். அதெல்லாம் வர்ஸ்ட். இப்ப என்னென்னமோ போதையெல்லாம் போடுறாங்க, அதெல்லாம் கணக்கே இல்லை. அது குடிக்கலன்னா கடகடன்னு கை கால நடுங்குது சார் ஜட்ஜி கிட்ட பேசும்போது எல்லாத்துக்கும். அதுதான் உண்மைதாங்க மேம். அது வந்து என்ன பண்றது, அது உங்களுக்கு எளிதில் கிடைக்குது. தெருக்கு தெரு டாஸ்மாக் கடை, தெருக்கு தெரு எல்லாமே ஈஸியா கிடைக்குதுங்க. ஒரு ஊருக்கு ஒரு கடை இருந்ததுன்னா கிடைக்காது. இங்க எல்லாத்தையும் திறந்து விட்டாங்க சாப்பிடுன்ட்டு. எங்க சீனியருக்கு நானே காசு கொடுத்து போயிட்டு வாங்க சார் சொல்லிடுறேன் சார். அம்மா நான் நிச்சயமா சரக்கு அடிக்கிற ஆள் இல்லம்மா, அதனால ஒண்ணும் பண்ண முடியல சார், அந்த இடத்துல உட்கார முடியல, அதனால சொல்லிடுறது சார். நீங்க வந்து எனக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கவே இருக்காது ஒருபோதும்.
அப்படி சொல்ல வரல சார். அப்படிலாம் சீனியர்ஸ் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் சார். இல்ல உண்மைதாம்மா. இட் ஆல் டிபெண்ட்ஸ் அபான் தி கேரக்டர்ஸ். அவர் கேட்டா அதுக்கு ஒரு நியாயம் சொல்லுவாரு. ஏன்னா அவர் அட்வொகேட் இல்லையா? நாங்க கொடுத்தாலும் வாங்கிக்கிறாரு சார். அதுதான் எனக்கு பெரிய இதுவா இருந்துச்சு. அன்பா கொடுக்கறது எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. அன்பு இல்ல சார். அது அவர் அவ்வளவுதான் சார். அது 12 மணிக்கு மேல உட்கார பண்றாரு சார் கோர்ட்ல. அப்படியே தடன்னு ஆடுறாரு. அதான் ப்ராப்ளம். அவரு அது நர்வு வீக் ஆகி மூளை நரம்புல போய் பாதிப்படைஞ்சிருக்கும். அதுக்கு நீங்க 12 மணிக்கு முன்னாடி 11:30 மணிக்கு அவருக்கு சாப்பாடு கொடுத்துருங்க, அவரு நினைக்க மாட்டாரு. சாப்பிட மாட்டாரு சார். காலை சாப்பாடு இல்ல, மத்தியான சாப்பாடு இல்ல. வெறும் வயிறா போட்டா மட்டும்தான் இந்த இன்டென்ஷன் வரும். ஆனா அவர் கிரிமினல் கேஸ் தான் சார் நடத்துவாரு. சிவில் கேஸுக்கு வர மாட்டாரு சார். அவருக்கு அது பிடிச்சிருக்கு. தண்ணி அடிச்சுட்டு ஆர்கியூ பண்ணி பேசுறாரு சார். அது அதாவது எத்திக்ஸ கரெக்டா ஃபாலோ பண்ணணும். எத்திக்ஸ ஃபாலோ பண்ணலன்னா கஷ்டம் தானே. பரவாயில்லைங்கம்மா. we had a wonderful talks. நானும் போயிட்டு நாளைக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு பெரிய கேஸ்க்கு. நான் இனிமே நைட் 1 மணி வரைக்கும் படிக்கணும். Thank you sir. Thank you so much சாரி sir. சார், இவ்வளவு நேரம் உங்களை பேச வச்சது சாரி. ஏங்க, I am sharing of my legal thoughts. Thank It you is sir. also inbuilt of my own. ஓபன் டைப்பா பேசுறீங்க சார். Thank you sir. Thank you, ma. All the best. Good night. Thank you sir.